ரூத்தின் சரித்திரத்தை இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். இந்த புத்தகத்துக்கு நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கு. இது ஒரு மீட்பின் கதை. இன்னொரு இதுலன்னா இந்த இழப்பின் ஸ்டோரியில ஒரு லவ் ஸ்டோரியும் இருக்கு. அதனால இந்த புக்ஸுக்கு இன்னொரு ஹெட்டிங்ஸ் கொடுத்தாங்க, லவ் ஸ்டோரி. இந்த புத்தகத்துல இழப்புக்குள்ளான ஒரு கூட்ட மக்கள் எப்படி புதிதாய் எல்லாவற்றையும் ஆரம்பிக்கிறார்கள் அப்படிங்கறதா இந்த புத்தகத்தில் இருக்கிற ஸ்டோரிஸ். கர்த்தர் என்ன சொன்னாரு, வாழ்க்கையில இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், ஆனா இழந்த நிலையிலே உன் வாழ்க்கை இருக்காரு. இழந்ததற்கும் மேலாய் உனக்கு நான் தருகிற தேவனாக நான் இருக்கிறேன். இந்த புத்தகத்தின் மூலமா தேவன் நிறைய காரியத்தை நம்மோட ஒரு பேசுறார். ஒன்று, வாழ்க்கையின் இழப்புகள் சரி செய்யப்பட முடியும். இழந்த சந்தோஷத்தை அவர் திரும்ப தர முடியும். இழந்த குடும்பத்தை அவர் திரும்ப தர முடியும். இழந்த பொருளாதாரத்தை திரும்ப தர முடியும். இழந்த பிசினஸ் திரும்ப தர முடியும். இழந்து போன நேரங்களை கூட அவர் உங்க வாழ்க்கையில மீட்டு தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். இஸ் a God of Redeemer. தேவனுக்கு அவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட்னா மீட்பதிலே அவர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறார். நீங்க ஒரு ப்ராப்ளத்துல இருக்கீங்க, ஒரு சிக்கல்ல இருக்கிறீங்க, ஏதோ ஒண்ணுல மாட்டிட்டு இருக்கீங்கன்னா தேவன் முதல்ல ஒண்ணு செய்வார். என்ன செய்வார் தெரியுமா? முதல்ல உங்களை அதுல இருந்து தூக்குவார். முதல்ல அதுல இருந்து உங்களை விடுவிப்பார். முதல்ல அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். எனக்காக கடவுள் மனு அவதாரம் கொண்டு வந்தாரு. அப்படி அவதாரம் கொண்டு வரும்போது அவர் என்னவா வந்தாருன்னா சேவியர். நான் சொல்றேன், இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறது. அவர் உங்க வாழ்க்கையில ஒரு செயலை இப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு பேர் மீட்பு. சில சொல்லுவாங்க, நீ முட்டாள்தனமா குடிச்சு நகையெல்லாம் இழந்து போயிட்ட, மீட்டு தருவாரா? ஆமாங்க, நான் முட்டாள்தனமா பண்ணத சரிப்படுத்துறதுக்கு தான் மீட்பர் வந்திருக்கிறார். நீ முட்டாள்தனமா வியாபாரம் பண்ணி இழந்து போயிருப்ப, உனக்கு அதுக்கு கடவுள் பொறுப்பா? ஆமா, என் கடவுள் அதுக்கு பொறுப்பேற்கிறார். என் கடவுள் என் முட்டாள்தனங்களுக்கு அவர் பதில் சொல்லுகிறார். That is the grace of God. கடவுள் ஒரு செயலில் இறங்கி இருக்கிறார். அந்த எந்த செயல் தெரியுமா? எந்த நிலையில நீங்க வாழணும்னு அவர் வச்சாரோ அந்த நிலையை விட்டு காணாம போயிட்டீங்களே, மறுபடியும் கண்டுபிடிச்சு உங்களை அந்த நிலையில வைக்கிற வரைக்கும் அவருடைய செயல் முடிவடையவே கிடையாது. லூக்கா 15ல 3 கதை சொல்றாரு இயேசு. அந்த 3 கதை மீட்பின் கதைகளாகவே இருக்கிறது. பாத்தீங்கன்னா, துட்டு காணாம போயிடுது, ஆடும் காணாம போயிடுது, மகனும் அப்பா விட்டு போயிடுறான், போனது திரும்ப வருது. அதான் கதை. இன்னைக்கு ஒரே லைன்ல சொல்றேன், போனது திரும்ப வருது, வர வைப்பார். ஆடு 99 இருக்குல்ல, ஒண்ணு தானே போனா போயிட்டு போகுது, போக கூடாது, வரணும். ஒரு வெள்ளி காசு தானே, போனா போட்டும், கொண்டு வரணும். 2 பையன் இருக்காம்ல, ஒரு பையன் தானே வரணும், அவன் கண்டிப்பா வரணும். பைபிள் இருக்கிற எந்த கதாபாத்திரமும் போனால் போகட்டும் போடா கதாபாத்திரம் கிடையாது. இழப்பு என்னுடையது அல்ல, மீட்பு என்னுடையதா இருக்கிறது. நான் இழந்ததை திரும்ப பெறுவேன். கை சூம்பி போயிடுச்சுங்க, நீட்டுங்கிறார், வெளியே வாங்குறார், கை பெருசாயிடும். ஒரே வீட்டுல 3 விதவை இருக்கிறாங்க, நகோமி, ஓர்பால், ரூத். சூழ்நிலை எதுவா வேணாலும் இருக்கலாம். உங்கள் முடிவுகள் தேவனை நோக்கி இருக்கும் பொழுது சூழ்நிலைகளை மாற்ற முடியும். இழப்புக்கு உள்ளான ஒரு குடும்பம் மீண்டும் வாழ்க்கைப்படுகிறது. அவங்க இழந்தது உண்மைதான், அவங்க விட்டது உண்மைதான். இந்த விதவைக்கு தேவன் எப்படி பொட்டு வைத்தார், அதான் கதை. எப்படி வாழ வச்சாருங்கிறதான் கதை. இன்னைக்கு ஒரு டீச்சிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். கிருபை செழிப்பை பற்றி நான் பேசினதுக்கு அப்புறம் சில நாட்கள் மீண்டும் கிருபையை குறித்து போதிக்க ஆரம்பித்தேன். இதுவும் கிருபையின் கீழே வருகிற ஒரு போதனை தான். ரூத்தின் சரித்திரத்தை இன்றைக்கு நான் படிக்க போகிறோம். உங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா பைபிளை திருப்பிக்கோங்க. த புக் ஆஃப் ரூத். இதிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஸ்டடி மாதிரியும் பண்ண போகிறோம். அந்த ஸ்டடியில் நிறைய வார்த்தைகளை தேவன் அனுப்புவார். இந்த ரூத் புத்தகத்தை பற்றி வேதாகமத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, there is no prophetic word in this book அப்படிங்கிறாங்க. இந்த ரூத் புத்தகத்தில் மட்டும் எந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இது அவங்களுடைய கருத்து. ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய ப்ரொஃபெட்டிக் வேர்டை தேவன் உங்களுக்கு அனுப்புவார். ஆமாம், ஆமாம். ஸோ நிறைய ப்ரொஃபெட்டிக் வேர்டை அவர் உங்களுக்கு தருவார்.
ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு திறவுகோல் வார்த்தை அப்படின்னு ஒன்று இருக்கும், கீ வேர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். எல்லாம் சொல்லுங்கள், திறவுகோல் வார்த்தை. அந்த திறவுகோல் வார்த்தை தான் அந்த புத்தகத்தின் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்குது. இப்போ நான் வந்து கிருபையை பற்றி, செழிப்பை பற்றி அல்லது வாழ்க்கையின் வெற்றிகளை குறித்து இப்போ ஆதியாகமத்திலேருந்து ஆரம்பிச்சேன்னு வச்சவங்களேன், எப்படியாவது முடிக்கிறதுக்கே ஒரு 5-6 வருஷம் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? அதுக்குள்ளே உங்கள் பிள்ளைங்க படித்து காலேஜெலாம் போய் இதாயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, சீக்கிரமாக முடிக்கக்கூடிய சின்ன சின்ன புத்தகங்களாக எடுத்து என்ன பண்ணுவோம், செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு யோசித்து தான் இந்த ரூத் புத்தகத்தை எடுத்துருக்கிறேன். இது மொத்தம் 4 சாப்டர் தான் இருக்குது. ஓகே, நிறைய பெயர்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரை வச்சு ஒரு நாள் ஸ்டடி பண்ணலாம். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. அந்த மீனிங் பற்றி அந்த மீனிங்கை வச்சு மட்டுமே என்ன பண்ணலாம், நாம் படிக்கலாம். 4 அதிகாரம் தான். ஒரு வாட்டி வாசித்தீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணி முடிஞ்சிடும். ஒரு அற்புதமான ஸ்டோரி. இந்த புத்தகத்துக்கு நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது. என்ன ஹெட்டிங்ஸ்லாம்னா, இது வந்து ஒரு மீட்பின் கதை. எல்லாம் சொல்லுங்கள், மீட்பின் கதை. redemptive stories, the story of redemption, the story of redemption. அதாவது இழப்புக்கு உள்ளாகிற மனிதர்கள் எப்படி மீண்டும் மீட்புக்குள்ளாக வருகிறார்கள் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய ஸ்டோரி. ஸோ ஸ்டோரி ஆஃப் ரிடம்ஷன். இன்னொரு இதில்னா, இந்த இழப்பின் ஸ்டோரியில் ஒரு லவ் ஸ்டோரியும் இருக்குது. இவ்வளவு அடி, இவ்வளவு பாதிப்பு, அதுக்கு நடுவில் என்னவும் இருக்குது, ஒரு லவ் ஸ்டோரி. அதனால் இந்த புக்ஸுக்கு இன்னொரு ஹெட்டிங்ஸ் கொடுத்தாங்க, லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்தகத்துக்கான ஹெட்டிங்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், ரிடம்டிவ் அண்ட் லவ் ஸ்டோரிஸ். ஆமென். மீட்பின் புஸ்தகம், மீட்பின் கதை, அல்லது அந்த மீட்புக்குள்ளாக நடந்த சில காதல் கதை அப்படின்னு என்ன பண்ணலாம், இந்த புத்தகத்துக்கு டைட்டில் கொடுக்கலாம். இந்த புத்தகம் வேதாகமத்தில் 8வது புத்தகமாக வருகிறது. எத்தனாவது புத்தகம்? 8. நம்பர் 8 மீன்ஸ் நியூ பிகினிங். 8ன்னு அர்த்தம் புதிய ஆரம்பம். இந்த புத்தகத்தில் இழப்புக்குள்ளான ஒரு கூட்ட மக்கள் எப்படி புதிதாய் எல்லாவற்றையும் ஆரம்பிக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இந்த புத்தகத்தில் இருக்கிற ஸ்டோரிஸ். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் எதையாவது இழந்து போயிட்டோம்னா வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போயிடுறது இல்லை. ஆமேன். சத்தமாக சொல்லுங்கள், எதையாவது இழந்து போயிருந்தீங்கன்னா அதோடு முடிஞ்சு போகிறது இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், இழப்புக்கு பின்னும் வாழ்க்கை உண்டு. ஆமேன். இங்கே ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் எதையோ ஒன்று நாம் இழந்திருக்கலாம். நேரத்தை, பணத்தை, நமக்கு பிரியமானவங்களை, வாழ்க்கையை, நட்பை, வீடு வாசல்களை, நிலங்களை, எத்தனையோ காரியத்தை நாம் இழந்திருக்கலாம். அப்படி இழக்காத மனிதர்கள்னு யாருமே கிடையாது. ஆனால் இழப்பு தான் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்துருக்க வேண்டியதும் இல்லை. இப்போது ஒரு பெண் வந்து புத்தர்கிட்ட போய், என் பையன் இறந்து போயிட்டான், அவனை உயிரோடு எழுப்பித்தாங்க அப்படின்னு கேட்டான். அப்போது புத்தர் வந்து சொன்னாரா, சரி, ஆனால் யார் வீட்டில் சாவு நடக்கலையோ அவங்க வீட்டில் போயிட்டு கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், அனுப்புனாராம். அந்த அம்மா போயிட்டு ஒவ்வொரு வீட்லேயே கடுகு கடிச்சா எட்டு வரதுக்கு போனாங்களாம். உங்கள் வீட்டில் மரணமே நடக்கல இருந்தால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்களாம். கடைசியில் பார்த்தா எல்லார் வீட்லேயும் என்ன நடந்திருக்கு, அது நடந்திருக்கு. அதனால் அந்த பெண் திரும்பி வந்துட்டா, எல்லார் வீட்லேயுமே நடந்திருக்கு. உடனே புத்தர் சொன்னார், இதுதாம்மா வாழ்க்கை, ஏற்றுட்டு போ அப்படின்னாராம். இப்போது இந்த மாதிரி சொல்கிறது வந்து பைபிளுடைய செய்தி கிடையாது. அது ஒரு யதார்த்தத்தை கொஞ்சம் சரி வாழ்க்கையில் இழப்புங்கிறது உண்டு இல்லையா அப்படின்ட்டு அதுவும் ஒரு பகுதி அப்படின்னு ஏற்றுக்கொண்டு போவது என்பது வேறு. இழப்பிலிருந்து நம்மை தூக்கி மீட்டு இழந்ததுக்கு மேலாய் உங்களுக்கு தருகிற ஒரு வாழ்க்கையை குறித்து இந்த வேத வசனம் போதிக்கிறது. ஆமென். வெளியில் கேட்டிங்கன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி. யார் வீட்டில் தான் இழப்பு இல்லை, யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, யாருக்கு தான் துன்பம் இல்லை, யாரு தான் தோற்று போகலை, யாருக்கு தான் இதாகலை. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து நாளும் நிம்மதி
நாடு மனமே அப்படின்னு கண்ணதாசன் சொன்னாராம். நான் பேசுறது கர்த்தர் சொன்னது. கர்த்தர் என்ன சொன்னார்? இழந்திருக்கலாம், வாழ்க்கையில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் இழந்த நிலையிலே உன் வாழ்க்கை இருக்காரு. இழந்ததற்கும் மேலாய் உனக்கு நான் தருகிற தேவனாக நான் இருக்கிறேன். ஆமென். எதெல்லாம் லூஸ் பண்ணியிருக்கிறியோ, எதெல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு போயிருக்குதோ, அதுக்கெல்லாம் அதை ரெட்டிப்பாகவோ அல்லது ஏலத்தனையாகவோ அல்லது நூறத்தனையாகவோ உனக்கு நான் திரும்ப தருகிற தேவன் என்று சொல்றதுக்கு தான் இப்படி ஒரு புத்தகத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க ரிடெம்ப்டிவ் ஸ்டோரி. எல்லாம் சொல்லுங்க மீட்பின் கதை. பாருங்க, கடவுள் அதை செய்கிறார். அதனால தான் இந்த புத்தகத்தை 8வது வச்சிருக்கிறாங்க. 8 மீன்ஸ் நியூ பிகினிங். எல்லாம் சொல்லுங்க நியூ பிகினிங். ஆமென். ஆனால் அந்த நியூ பிகினிங் 8வது புத்தகத்தில் வச்சிருந்தாலும் இது 10வது வருஷத்தில் நடந்திருக்குது. தட் மீன்ஸ் 10 மீன்ஸ் அந்த ஆரம்பம் 10ல் தான் நடந்திருக்கு. பாருங்க, 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பெயர் ஓர்பால், மற்றவள் பெயர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். நம்பர் 10, 10 வருஷம் அல்லது 10 என்கிற ஒரு இடத்துக்கு ஒரு நிலைக்கு அவங்க வந்திருக்க போது அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டார்ட் என்ன பண்ணுது, நடக்க ஆரம்பிக்குது. இந்த புத்தகத்தின் மூலமாக தேவன் நிறைய காரியத்தை நம்மோடு அவர் பேசுகிறார். ஒன்று, வாழ்க்கையின் இழப்புகள் சரி செய்யப்பட முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இழப்புக்கு பின் வாழ்க்கை உண்டு. நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஆமென். ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். மை ரெடீமர் லிவ்ஸ். ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பேர் என்ன? மீட்பர். அப்படின்னா என்னன்னா, அவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட்னா, நீங்கள் தொலைச்சதை திரும்ப உங்கள் கையில் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பார். திரும்ப கொடுக்கும்போது அதே மாதிரி தான் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. அதை விட டபுளாக, அதை விட மேலாக, அதை விட சிறந்த விதத்தில் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென். இழந்த சந்தோஷத்தை அவர் திரும்ப தர முடியும். இழந்த குடும்பத்தை அவர் திரும்ப தர முடியும். இழந்த பொருளாதாரத்தை திரும்ப தர முடியும். இழந்த பிஸ்னஸை திரும்ப தர முடியும். இழந்த காசை திரும்ப தர முடியும். இழந்த உறவுகளை அவர் திரும்ப தர முடியும். இழந்து போன நேரங்களை கூட அவர் உங்க வாழ்க்கையில மீட்டு தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். இஸ் a God of redeemer. He is a redeemer. அதனால தான் ஜோப் தான் வாழ்க்கையில் சொல்றான், மை ரெடீமர்ஸ் லிவ்ஸ். எல்லாம் சொல்லுங்க, மை ரெடீமர்ஸ் லிவ்ஸ். சொல்லுங்க, மை ரெடீமர்ஸ் லிவ்ஸ். எல்லாம் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவன் சொல்றான், அந்த தோல் முதலாய் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அதை காணும். ஆமென். ஸோ தேவனுக்கு ஒரு நாமம் இருக்கு. அந்த நாம பெயர் மீட்பர். எல்லாம் சொல்லுங்க, மீட்பர். அவர் வெறும் மெய்ப்பர் மட்டுமல்ல, அவர் மீட்பர். மெய்ப்பருடைய வேலை என்ன? ஃபீட் பண்ணுறது. உங்களை ஃபீட் பண்ணுறவர் தான் யார்? மெய்ப்பர். மீட்பர்னா என்ன? விழுந்த உங்களை, இழந்த உங்களை தூக்கி எடுத்து மீண்டும் அதே நிலையில் அல்லது அதைவிட சிறந்த நிலையில் வைப்பது தான் மீட்பருடைய வேலையாக இருக்கிறது. ஆமென். கடவுள் பாருங்க, தாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை தம் நாமத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லது தாம் யார் என்பதை தன்னுடைய நாமத்தின் மூலம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரியப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவருக்கு மீட்பின் நாமங்கள் அப்படின்னு 7 நேம்ஸ் ஆஃப் காட், 7 ரிடெம்ப்டிவ் நேம் அப்படின்னு வேதாகமத்தில் இருக்கிறது. 7 மீட்பின் நாமங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்ல போனால் ஜெகோவா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, அந்த மீட்டு கொள்ளுகிற அந்த நாமத்தை குறிக்கும் வார்த்தையாக தான் இருக்குது. 7 நாமம்: ஜெகோவா ஷம்மா, ஜெகோவா ராஃபா, எகோவா ஷாலோம், ஜெகோவா ஷம்மா, ஜெகோவா நிசி. இது சொல்கிறேன் பார்த்தீங்களா? இதில் 7 நேம்ஸ் வரும். இந்த 7 நேம்ஸும் எதை பற்றியதுன்னா மீட்பின் நாமங்களாக இருக்கிறது. இதுக்கு பேர் என்னது? மீட்பின் நாமங்கள். அடிமைத்தனத்திலையும் இழந்து போன நிலையிலையும் ஜனங்கள் சிக்கி கொண்டிருந்த போது தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, ஜெகோவா அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த ஜெகோவானால என்னன்னா, உங்களை மீட்கிறவர் என்று அர்த்தமாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு தேவன் சர்வ வல்லவர்னு தன்னை வெளிப்படுத்தினார். சர்வ வல்லவர்னு வெளிப்படுத்தினார். ஆனால் அழிவுக்கும் நாசத்துக்கும் பாதிப்புக்கும் உள்ளான நிலையில் மக்கள் இருக்கும் பொழுது தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்னா, ஜெகோவா ரஃபா. அப்படின்னா என்ன? உன் சுகத்தை மீட்டு தருகிறவர். ஆமென்.
வியாதிப்பட்டிருக்கலாம், உறுப்புகளை இழந்திருக்கலாம், அல்லது சரீரம் பலவீனம் அடைஞ்சு போயிருக்கலாம். ஜெகோவா ராஃபா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன் சுகத்தை மீட்டு தருகிறவர். எகோவா நிசி, நீ இழந்து போன எல்லா காரியத்தையும் மீட்டு உன்னை மறுபடியும் ஜெயிக்க வைக்கிற தேவன் நான். ஆமென். ஸோ தேவனுக்கு அவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட்னா மீட்பதிலே அவர் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறார். ஆமென். ஏசாயா 48:17, உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, எல்லாம் சொல்லுங்க, மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, புரோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. நான் எப்போவுமே இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறேன் நிறைய முறை. கவனிக்கணும். ஒருத்தர் மிகப்பெரிய கடனில் இருந்து அல்லது மிகப்பெரிய தேவையின் நேரத்தில் இந்த வார்த்தையின் வெளிப்பாடு அவர் வாழ்க்கையை மாற்றிடுச்சு. நான் இப்போ சென்னைக்கு போன போது அந்த டெஸ்டமனி கேட்டேன், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். இந்த கொரோனா டைமில் 1 கோடி ரூபாய்க்கு அவர் உதவி செய்கிற ஆளாக இருந்திருக்கிறார். 1 crore அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். அந்த டெஸ்டமனி நான் கேட்டேன். ஆனால் அவர் அந்த பிரச்சனையில் இருந்தபோது எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு ப்ராப்ளத்தில் நான் மாட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னபோது ஆண்டவர் இந்த வசனத்தை வைத்து தான் அவருக்கு ஊழியம் செய்யும்படி தூண்டினார். இந்த வசனத்தில் அப்படி என்ன வல்லமை இருக்குன்னா பாருங்கள், இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, எல்லாம் சொல்லுங்க, மீட்பரான கர்த்தர். இது எப்படி தெரியுமா? ஒருத்தன் ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறான், அல்லது ஒரு விஷயத்தை இழந்து போயிட்டான், அல்லது ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணிட்டான், ஏதோ ஒன்று ஆயிடுச்சு லைஃப்பில். கரெக்டா? இப்போ கடவுள் முதலாவது அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, அதாவது முதல்ல மீட்கிறார், அதுக்கப்புறம் தான் புரோஜனமாக இருக்கிறதை போதிக்கிறார். ஆமாம். இது எப்படின்னா, கடவுளுடைய முதல் ஆக்ட், நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கீங்க, ஒரு சிக்கலில் இருக்கிறீங்க, ஏதோ ஒன்றில் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னா தேவன் முதல்ல ஒன்று செய்வார். என்ன செய்வார் தெரியுமா? முதல்ல உங்களை அதிலிருந்து தூக்குவார், முதல்ல அதிலிருந்து உங்களை விடுவிப்பார், முதல்ல அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆமென். அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதை நீங்களே பண்ணதாக இருக்கட்டும், அது உங்கள் தலையில் நீங்களே மண் வாரி போட்டதாக இருக்கலாம், அது நீங்கள் பண்ண பெரிய மிஸ்டேக்காக கூட இருக்கலாம், அல்லது மற்றவங்க உங்களுக்கு பண்ணதாக இருக்கலாம், நீங்கள் எடுத்த தவறான முடிவாக இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் உங்களை தவறான முடிவுக்குள் தள்ளினதாக இருக்கலாம். வாட் எவர் பி, லாஸ் எந்த விதத்தில் நடந்திருக்கலாம், இழப்பு எந்த விதத்திலையும் நடந்திருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி இழப்புக்குள்ளான மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் போய் நின்றுக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டுல, அவர் போய் நின்றுக்கிட்டு போதிச்சிட்டுல. போதிக்கிறாரா இல்லையா? கண்டிப்பாக போதிக்கிறார். இப்போது குளத்தில் விழுந்துட்டான், இல்லை கிணத்துல விழுந்துட்டான், நீச்சல் தெரியல, தவிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ அவனை கூப்பிட்டு, தம்பி உனக்கு நீச்சல் கற்றுத்தர விரும்புகிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? இல்லை தம்பி நீ முயற்சி செய், உன்னால் முடியும். காதில் ஒன்றுமே கேட்காது, அவன் உள்ளே போயிட்டுருக்கான். இல்லை தம்பி நீ முதல்லையே இதை கற்றுருந்தா இந்த நிலைமை உனக்கு வேணுமா? இப்போ இது எல்லாமே குட் டீச்சிங் தான். ஆனால் அவனுக்கு அது தேவை இல்லை. அவனுக்கு என்ன தேவை? அவனை யாராவது தூக்கணும். நான் சொல்கிறேன், தேவனுடைய முதல் நாமம் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். முதல்ல டீச்சராக கிடையாது, மீட்பரா. இயேசு அறிமுகப்படுத்தப்பட்டது போதகர் அப்படின்ட்டுல, ரட்சகர் பிறந்திருக்கிறார். The Savior is born. ரட்சகர் பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார். உங்களை ரட்சிக்கிறவர் ஒருவர் பிறந்திருக்கிறார். அவர் வேலையே என்ன தெரியுமா? பட்சிக்கிறது இல்லை, போதிக்கிறதும் இல்லை. அவர் வேலையே பாவத்திலும் அக்கிரமங்களிலும் நோயிலும் சாபத்திலும் விழுந்த மனுஷனை ரட்சிக்கும் ரட்சகராக அவர் இருக்கிறார். The Savior is born. அதனால தான் தூதர்கள் சொல்லி பாட்டு பாட சொல்கிறாங்க. என்ன பாட்டு பாட சொல்கிறாங்கன்னா, பிறந்திருக்கிறவர் ஜட்ஜி கிடையாது, பிறந்திருக்கிறவர் டீச்சர் கிடையாது, பிறந்திருக்கிறவர் சேவியர். ஆமென். தாவீதின் ஊரிலே உங்களுக்கு யார் பிறந்திருக்கிறா? ரட்சகர் பிறந்திருக்கிறார். The Savior is born. ஏன்னா மனுஷனுக்கு தேவை டீச்சர் இல்லை, டீச்சிங்க்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு. முதல்ல என்ன தேவைப்படுது? முதல்ல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, மக்கள் உள்ள சிக்கிட்டு இருக்கிறாங்க.
இப்போ நெருப்பின் தன்மை என்றால் என்ன, அதில் தப்புவது எப்படி என்று நாங்கள் ஒரு விளக்க கூட்டம் நடத்துகிறோம். அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. மக்கள் நோயில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நோயில் தவிச்சிட்டு இருக்கும்போது இந்த நோயை குறித்து ஒரு விழிப்புணர்வை தந்து உங்களை காக்க விரும்புகிறோம்னா எப்படி இருக்கும் சார்? இன்ஸ்ட்ரக்ஷன் டீச்சிங்லாம் ஓகே. வண்டியில் போயிட்டு இருக்கிறான், சடார்னு அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கும் பொழுது இதுக்குத்தான் ஹெல்மெட் உபயோகிக்க வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கிறது அப்படின்னு எப்படி இருக்கும்? 108க்கு அடிக்கணும், தூக்கிட்டு போகணும். முதல்ல காக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை செய்யணும். ரத்தம் போயிட்டு இருக்கும்போது தம்பி நீ ஹெல்மெட் போட்டிருக்க வேண்டாமா அப்படின்னு எப்படி இருக்கும் பாருங்க. யோசித்து பாருங்க. மனிதர்களே அப்படி செய்வதில்லை. அன்பின் தெய்வம் உங்களை முதல்ல தூக்குவார், முதல்ல உங்களை விடுவிப்பார், உங்களை மீட்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு யார் பிறந்திருக்கிறா? Luke 2:11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்மஸ் அன்னைக்கு போய் இந்த வார்த்தை படிப்போம். நான் சொல்றேன், ஒவ்வொரு நாள் நினைங்க கிறிஸ்மஸ் மாதிரியே இருக்கும். ஆமென். கிறிஸ்மஸ் பழமா சாப்பிடலாம். எனக்கு சின்ன வயசுல அதுக்கு இது கிறிஸ்மஸ் பழம் தான் சொல்லுவோம். கிறிஸ்மஸ் பழம் வாங்கலையா அப்படின்ட்டு. எல்லாம் சொல்லுங்க, இரட்சகர் பிறந்திருக்கிறார். எனக்காக கடவுள் மனு அவதாரம் கொண்டு வந்தார். அப்படி அவதாரம் கொண்டு வரும்போது அவர் என்னவா வந்தாருன்னா சேவியர். ஆமென். சேவியர் தான், டீச்சர் கிடையாது, ஜட்ஜி கிடையாது, எதுவுமே கிடையாது. சேவியருடைய வேலை என்ன தெரியுமா? என்னை காப்பாற்றுறது, என்னை தூக்குவது, என்னை சுகமாக்குவது, என்னை விடுவிப்பது. ஆமென். அதுதான் அவருடைய முதல் வேலை. அதை செய்யாம வேற எந்த செயலும் அவர் செய்யறதில்லை. நான் சொல்றேன், இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறது. அவர் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு செயலை இப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு பேர் மீட்பு, அதுக்கு பேர் விடுதலை, அதுக்கு பேர் உங்களை தூக்குவது, உங்களை விடுவிக்கும் ஒரு செயலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இதெல்லாம் பண்ணுவார். அப்படியே தூக்கி விடுவிச்சு ரிலாக்ஸ்டா வச்சுட்டு அப்புறமா சில காரியத்தை சொல்லி கொடுப்பார். ஆமென். முதல்ல மீட்பராகிய கர்த்தர், அதுக்கு அப்புறம்தான் புரோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. போதனை ரொம்ப அவசியம், டீச்சிங் ரொம்ப அவசியம், இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப அவசியம். இயேசு கூட நிறைய போதிச்சார். ஆனால் அவர் போதிக்கிறதை பிரதானமாக செய்யலை. ஒரு போதகர் பிறந்திருக்கிறார் அப்படி சொல்ல, அப்படி சொன்னாங்களா? நிறைய பேர் அவர் அப்படி கூப்பிட்டாங்க, போதகரே அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் போதனை பண்ணார். ரட்சகரேன்னு கூப்பிட்டவங்களாம் ரட்சித்துட்டார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ரட்சகர், மீட்பர். ஆமென். எஸ், தேவனுடைய ஆக்ட் அதுதான் பாருங்க. இன்னைக்கு மாலையில் இதை கேட்கும்போது உங்க வாழ்க்கையில் கடவுள் ஒரு செயலை செய்ய விரும்புகிறார். த ரிடம்டிவ் ஆக்ட், த ரிடம்டிவ் ஆக்ட். அவங்களை மீட்கும்படியான ஒரு காரியத்தை அவர் பண்ணுகிறார். ஏன்னா நமக்கு மீட்பு நமக்கு சொந்தமாக இருக்கு. ஏன்னா நம்மை மீட்கும் ஒரு கிரயமாகத்தான் கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற இரத்தத்தால் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். அப்போ ரத்தம் சிந்துதல் கூட எதுக்கு நடந்ததுன்னா உங்களை மீட்டு கொள்ளும்படியாகவே ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ரத்தத்தின் வல்லமை, சிந்தப்பட்ட ரத்தம் என் வாழ்க்கையின் இழப்புகளை சரிப்படுத்துகிறது. என் வாழ்க்கையிலே நான் இழந்த காரியங்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மீட்டு தருகிறது. அது மீட்கும் பொருளாக எனக்காக கொடுக்கப்பட்டது. அந்த ரத்தம் என் வாழ்க்கைக்குள்ளே, என் சரீரத்தில், என் பொருளாதாரத்தில், என் மனதில், என் உறவில், என் சந்தோஷத்தில், என் வேலையில், என் பிஸ்னஸில், என் ஊழியத்தில் இழந்ததையெல்லாம் அது எனக்கு மீட்டு தரும் ஒரு மீட்பின் வல்லமையை அந்த ரத்தம் என் வாழ்க்கையில கொண்டு வருகிறது. எனக்கு மீட்பு சொந்தமா இருக்கிறது, உங்களுக்கு மீட்பு சொந்தமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கடவுளுடைய முதல் ஆக்ட் எது? The redemptive act. My redeemers lives. Amen. Hallelujah. கவலைப்படாதீங்க. உங்களுக்குரியது எங்கேயாவது சிக்கிட்டு இருந்தா அதை மீட்டு உங்க கையில கொண்டு வருவார். சிக்கிக்கிட்டு இருந்தா அதை மீட்டு உங்க கையில கொண்டு வருவார். இன்னைக்கு நான் அதை டிக்ளேர் பண்ணுங்க.
இன்னைக்கு அந்த ரிடெம்டிவ் வல்லமைய, அந்த மீட்கிற வல்லமைய நீங்களே உங்க வாயை திறந்து ப்ரொக்ளைம் பண்ணுங்க, அதை டிக்ளேர் பண்ணுங்க. என்னுடையது மீட்கப்பட்டு என்னிடமாய் அது சேரும். ஆமென், ஹல்லேலூயா. கடவுள் அதான் பண்றாருங்க. சில சொல்லுவாங்க, நீ முட்டாள்தனமா குடிச்சு நகையெல்லாம் இழந்து போயிட்ட, மீட்டு தருவாரா? ஆமாங்க, நான் முட்டாள்தனமா பண்ணதை சரிப்படுத்துறதுக்கு தான் மீட்பர் வந்திருக்கிறார். ஆமென். நீ முட்டாள்தனமா வியாபாரம் பண்ணி இழந்து போயிருப்ப, உனக்கு அதுக்கு கடவுள் பொறுப்பா? ஆமா, என் கடவுள் அதுக்கு பொறுப்பேற்கிறார். என் கடவுள் என் முட்டாள்தனங்களுக்கு அவர் பதில் சொல்லுகிறார். That is the grace of God. That is the grace of God. That is the grace of God. ஆமாங்க, போயிட்டு இருக்கிறவன் தவறி முட்டாள்தனமாக தான் குளத்தில் விழுந்துருதான், முட்டாள்தனமாக தான் கடலில் விழுந்துடலாம், முட்டாள்தனமாக பாவத்தில், முட்டாள்தனமாக ஏதோ ஒன்று நான் சிக்கிக்கிறேன். ஆனால் சிக்கிக்கிறதுனால என் மெய்ப்பர் விடுறதில்லை. சிக்கின ஆடை தேடி வந்து அதை அந்த முள்ளில் இருந்து அந்த கல்லில் இருந்து மீட்டு விடுதலையாக்கி என்ன பண்ணுறாரு பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், சில பேரண்ட்ஸு ஆண்டவரை புரிஞ்சுக்கிறதே இல்லை பாருங்க, அவருடைய மீட்பின் தன்மையை புரிஞ்சுக்கிறதே இல்லை. விழுந்த பிள்ளைய போய் அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்க? அதுவே விழுந்துட்டு தெரியாம சிலர் அப்படி இருக்காங்க. பார்த்து போவியா, அதுவே விழுந்திருக்கு, விழுந்தது தொடச்சி எடுத்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணால் விழுந்த பிள்ளைய அடிக்கிற மாதிரி சில பேர் நினச்சிக்கிறாங்க கடவுள் அவர் அப்படின்னு. இல்லைங்க, அவர் மந்தையில் உள்ள ஆடு தான் காணாமல் போயிடுச்சு, வழி மாறி போயிடுச்சு, எதையோ பார்த்து போயிடுச்சு, கொழுப்பு எடுத்து போயிடுச்சு. ஆமாம், சொல்லாம போயிடுச்சு. போனால் எங்கேயோ போய் சிக்கிக்கிட்டு சுற்றிலும் முள் எல்லாத்துலேயும் சிக்கிக்கிட்டு கிடக்கு. திரும்பி எங்கே இருக்கிறேன்னு தெரியல, திருப்பி எப்படி போகிறதுன்னு தெரியல. இதை தான் இன்னைக்கு சாயங்காலம் சொல்ல விரும்புகிறேன். எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, எப்படி வெளியே வரணும்னு தெரியல. மீட்பர் அதிலிருந்து உங்களை தூக்குகிறார், அதிலிருந்து உங்களை தூக்குகிறார், அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறார். ஆமென். அது அவருடைய செயலுங்க. விசுவாசம்னா வேற ஒண்ணுமே கிடையாது. அவரின் செயலின் மேல் நீங்கள் வைக்கும் நம்பிக்கைக்கு பெயர் தான் விசுவாசமாக இருக்கிறது. ஆமென். எஸ், faith is nothing but is believing the works of God, the believing the redemptive works of God. தேவனுடைய மீட்பின் செயலின் மேல நீங்க வைக்கிற நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசமா இருக்கிறது. ஆமென். அது கரெக்டா இருந்தா அவர் மீட்பார், அப்படி கிடையாது. கரெக்டா இருந்தா தான் இழந்தே போயிருக்க மாட்டோமே. ஹலோ, கரெக்டாக இருந்தால் தான் இழப்பே கிடையாது. ஃபினான்ஷியல் ஏதோ மேனேஜ் பண்ண தெரியல, பொருளாதாரத்தை ஏதோ கையால் தெரியல, இழந்துட்டோம். செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய்யலை, அதனால் ஒரு நஷ்டம், அதனால் கஷ்டம், அதனால் அவமானம், அதனால் இழப்பு, அதை சரி கெடுத்து இன்னொன்று எடுத்து இன்னொரு இழப்பு. இப்படி தான் மனிதர்கள் போய் மாட்டிக்கிறாங்க, முள்ளுக்குள்ளே கல்லுக்குள்ளே அப்படியே சிக்கி. இப்போ என்ன பண்ணுவார் மீட்பர்? லூக்கா 15 3 கதை சொல்கிறார் இயேசு. 3 stories. அந்த 3 கதையும் லூக்கா 15 சொல்லப்பட்டிருக்கிற அந்த 3 கதையும் மீட்பின் கதைகளாகவே இருக்கிறது. லூக் சாப்டர் 15 முதல்ல காணாமல் போன ஆடு, எல்லாம் சொல்லுங்க ஆடு. 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். ஆடியன்ஸ் பாருங்க யாரெல்லான்ட்டு. ஆயக்காரர்கள், பாவிகள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். இந்த மதவாதிகளுக்கு நறுக்குன்னு வலிக்கிற மாதிரி 3 கதை சொல்றாரு, சுருக்குன்னு ஏற மாதிரி 3 கதை சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? 3 கதை. ஏன்னா இவர் ரட்சகருங்கிறதே இவங்களுக்கு விளங்கல. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, யோகியருக்காக கடவுள் வந்தார் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும், சரியாக இருக்கணும், நாங்கள் ரொம்ப கரெக்ட் அப்படின்னு யோசித்தே இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த ஆயக்காரர்கள், சாரி இந்த பரிசேயர்கள். ஆயக்காரர்கள் பாவிகள். அவங்க வந்து யார் ஆயக்காரன்னு இருக்குது? டாக்ஸ் கலெக்டர், அப்புறம் சின்னர்ஸ், அப்புறம் பரிசேயர், வேதபாரகர். இவங்க தான் முறுமுறுக்கிறவங்க, இவங்க தான் மதவாதிகள். இவங்க தான் மதவாதிகள். இவங்க 3 இவங்களுக்கு கடவுளுடைய இருதயம்னா என்ன? வாட் இஸ் ஃபாதர்ஸ் ஹார்ட்? ஹூ இஸ் காட் இஸ்? வாட் இஸ் ஹிஸ் ஒரிஜினல் நேச்சர்?
அவருடைய செயல் என்ன? இந்த பாவம் நிறைஞ்ச இந்த மனுஷங்களுக்குள்ளாக சிக்குண்டு இருக்கிற அந்த மனுஷனுக்கு அவர் என்ன செய்ய நினைக்கிறார்? போட்டு அடிக்க விரும்புகிறாரா? கொல்ல விரும்புகிறாரா? இல்லை என்ன பண்ண விரும்புகிறார்? இதை அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல ஆசைப்படுறாரு. சுற்றிலும் பாவிகள்னு போட்டிருக்கு. ஏன் அப்படி தனியாக போட்டிருக்குன்னா எல்லாருமே பாவிகள் தானே. அப்புறம் ஏன் பாவிகள்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்குன்னா, இந்த ஆயக்காரர் பரிசெயர் இருக்காங்களே, பரிசெயர் வேதபாரர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நாங்கள்லாம் யோகியம்னு நினைக்கிறவங்க. அதனால தான் தனியாக அதை ஒரு கேட்டகரி பண்ணி போட்டிருக்கு. இப்போ கவனிங்க, அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? எல்லாம் சொல்லுங்க, காணாமல் போன ஆடு எப்படி போச்சு தெரியல, ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, தொலைந்து போன ஆடு, காணாமல் போன ஆடு. ஆனால் மெய்ப்பருடைய வேலை என்னவா இருக்குது? காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு சாயங்காலம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுள் ஒரு தேடலில் இறங்கி இருக்கிறார். கடவுள் ஒரு செயலில் இறங்கியிருக்கிறார். அந்த எந்த செயல் தெரியுமா? எந்த நிலையில் நீங்கள் வாழணும்னு அவர் வச்சாரோ அந்த நிலையை விட்டு காணாமல் போயிட்டீங்களே, மறுபடியும் கண்டுபிடிச்சி உங்களை அந்த நிலையில் வைக்கிற வரைக்கும் அவருடைய செயல் முடிவடைகிறதே கிடையாது. அவருடைய செயல் முடிவடைகிறதே கிடையாது. அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். கண்டுபிடிக்கும் அளவும் தேடுவார். ஆமென். நான் சொல்கிறேன், விடமாட்டார். ஆவியானவர் விடமாட்டார். மேய்ப்பர் விடமாட்டார். எது வரைக்கும்? அங்கே பாருங்க, காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. எல்லாம் சொல்லுங்க, கண்டுபிடிக்கும் அளவும். அப்படின்னா என்ன? அது வரைக்கும் விடுறதா ஐடியாவே இல்லை. விடுறதா நீங்கள் பிடிச்சிக்கோங்கிறது இல்லை. அவர் விடமாட்டார். அவர் விடமாட்டார். அதான் கிருபைங்க. நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நீ எப்படியாவது அந்த மெய்ப்பனை கண்டுபிடிச்சிருந்த ஆட்டுக்கு சொல்லிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் வழி தெரியாமல் நின்றுட்டு இருக்கு, முழிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படியோ வந்துட்டேன், என்ன எங்கே போவேன்னு எனக்கு தெரியல. ஆனால் தேவனுடைய மீட்பின் செயல் என்னன்னா, காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரி ஆனோ. மீட்பில் பெரிய ஒரு நம்பிக்கை. இந்த ஆட்டை எப்படியாவது அந்த மெய்ப்பன் என்ன பண்ணுவான்? கண்டுபிடிக்கிறான், தேடி திரிகிறான். எப்படியாவது கண்டுபிடித்த பின், எல்லாம் சொல்லுங்க, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு. மீட்பின் அந்த பூரணத்தை அல்லது மீட்பின் அந்த செயலை நீங்கள் அனுபவிக்கும் போது நீங்கள் சந்தோஷப்படுறதை விட தேவன் அதிகமாய் சந்தோஷப்படுகிறார். ஆமென். தேவன் ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. ஆமென். அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு. நல்லா கவனிங்க, காணாமல் போன ஆட்டை மேய்ப்பன் கண்டுபிடிச்சி, போவியா பட்டியை விட்டு போவியா அப்படின்னு அதை போட்டு அடின்னு என்ன பண்ணுறது இல்லை, அடிக்கிறது இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? கண்டுபிடிச்சி அதை சந்தோஷத்தோடு தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவோ. அப்படி சொல்லிட்டு இப்போ இன்டர்பிரேஷன் அவரே சொல்றார். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத, அங்க இருக்கிறாங்க வேதபார பரிசு கொஞ்சம் பேர், மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இப்போ சர்ன்னு ஏறுது. கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்காங்களா அவங்களுக்கு, என்னங்க இது பாவிகளுக்காக தான் வந்தேங்கிறாரு, காணாமல் போன ஆட்டை தான் தேடுறேங்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இவங்களுக்கு இது பத்தாது. அடுத்த ஸ்டோரி, அடுத்தது ரிடம்டிவ் ஸ்டோரி தான் பாருங்க. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளா? சிலர் பார்த்துருக்கீங்களா? 1 ரூபா காயினோடு அவங்க உருண்டு போயிட்டு இருப்பாங்க. 1 ரூபா அவனு உருண்டு எப்படியாவது போய் அதை எடுத்துட்டு இருப்பாங்க.
பில்கேட்ஸை பற்றி சொல்கிறாங்க, உண்மையாக போயேன்னு தெரில. நம்ம ஆட்கள் சொல்கிறது எல்லாம் அப்படியே நம்பி சொல்லிடவும் முடிய மாட்டேங்குது. அவர் வந்து ஒரு 2000 ரூபா தாள் விழுந்துச்சுன்னா குனிஞ்சு எடுத்து அவருக்கு நஷ்டமா. ஏன்னா அந்த டைமுக்குள்ளே அவர் வேறு நிறைய சம்பாதிச்சிருவாராம். காணாமல் போன அந்த துட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவ பாருங்க என்ன பண்ணுறா. எல்லாம் சொல்லுங்க. விளக்கை கொளுத்தி, வீட்டை பெருக்கி, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா தேடாமல் இருப்பாளோ. கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதரையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பால் அல்லவா. அடுத்த ஸ்டோரி. ஒரு பையன் அப்பா கிட்ட சொத்தை பிரித்து வாங்கிட்டு அப்பாவை விட்டு என்ன பண்ணுறான், தூரமாக போய் துன்மார்க்கமாக வாழ்ந்து திரும்ப அவன் வர்றான். அப்படி திரும்பி வருகிற மகனுக்காய் காத்திருந்து அந்த மகனை ஏற்றுக்கொள்கிற ஒரு அப்பாவை பற்றிய கதையை அவர் இங்கே சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. 3மே மீட்பின் கதை. எல்லாம் சொல்லுங்கள் மீட்பு. எல்லாம் சொல்லுங்கள் ஆடு, துட்டு, மகன். இந்த 3 கதைகளும் பார்த்தீங்கன்னா துட்டு காணாமல் போயிடுது, ஆடும் காணாமல் போயிடுது, மகனும் அப்பா விட்டு போயிடுறான். போனது திரும்ப வருது. அதான் கதை. இன்னைக்கு ஒரே லைன்ல சொல்றேன். போனது திரும்ப வருது, போனது திரும்ப வருது. வர வைப்பார், வர வைப்பார். போனது திரும்ப வருது இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஹல்லேலூயா. போன துட்டு திரும்ப வருது. ஆமென். லிட்டரலா பாருங்க, போன உறவு திரும்ப வருது. ஆமென். இழந்த அந்த சந்தோஷம், இழந்த அந்த நேரங்கள் உங்களுக்கு திரும்ப வருகிறது. ஆமென். ஆமா, தேவன் வந்து திரும்ப அளிக்கிற ஒரு தேவனுங்க. ஆமென். ஒரு ஸ்கிரிப்சர் போடுமா. மொசுக்கட்டை பூச்சிகளும் வெட்டு கிளிகளும் பட்சித்த வருஷத்தின் பலன்களை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய அந்த செயல் என்ன பண்ணுதுன்னா, சில காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் திரும்ப கொண்டு வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, வெட்டு கிளிகள், மொசுக்கட்டை பூச்சி, அதெல்லாம் என்ன பண்ணிட்டு பட்சித்த வருஷத்தின் பலன்களை. அந்த வருஷம் வந்திருக்கணும், ஆனால் என்ன பண்ணல, வரல. இது இந்த இந்த சில சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து ஈடுகட்ட முடியாத இழப்பு. ஈடுகட்ட முடியாத இழப்பை கடவுள் ஈடுகட்டக்கூடியவராக அவர் இருக்கிறார். எந்த ரீதியிலேயோ அதை அவர் ஈடுகட்டுவார். நான் சொல்றேன், கடவுளின் பெயர் ஈடுகட்டுகிறவர், கடவுளின் செயல் திரும்ப அளிப்பவர். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு திரும்ப வரும். எல்லாம் சொல்லுங்க, நேரங்கள் கூட திரும்ப வரும். ஆமென். பணங்கள் திரும்ப வரும், உறவுகள் திரும்ப வரும், சந்தோஷங்கள் திரும்ப வரும். சொல்லுங்க, நான் முட்டாள்தனமா, நல்லா சொல்லுங்க, நான் முட்டாள்தனமா நான் இழந்திருந்தாலும், என் பாவத்தினால நான் இழந்திருந்தாலும், எப்படி இழந்திருந்தாலும் என் தேவன் திரும்ப தருகிற தேவனா இருக்கிறார். என் தேவன் திரும்ப கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதாங்க அவருடைய செயலுங்க, இதான் அவருடைய செயல். நான் சொல்லட்டுமா, இந்த மூணு கதை, இந்த 3 கதையில் ஃபாதர் இருக்கிறார், அடுத்தால பார்த்தீங்கன்னா மெய்ப்பர் இருக்கிறார், அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இருக்கிறாங்க. இதான் ட்ரினிட்டி, ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். அப்படின்னா உங்களுக்கு சொல்லட்டுமா, பிதாவாகிய தேவன் உங்களுக்கு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு, இழந்ததெல்லாம் உங்களுக்கு திரும்ப தரும்படி உங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். That is Father's act. Amen. What is a Holy Spirit act? அந்த உமன் வந்து எதுக்கு பிக்சரா இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவி, தாய் போல தேற்றுகிறவர். அவருடைய வேலை என்ன, விளக்க கொளுத்தி வசனத்தை காட்டி வெளிச்சத்தை காட்டி பெருக்கி கண்டுபிடிக்கிற அளவுக்கு கண்டுபிடிக்க உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆமென். இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கீங்க, விளக்க கொளுத்தி இருக்கிறோம். வேதமே விளக்கு, சத்தியமே வெளிச்சம். ஆமென். ஆவியானவர் வந்து இல்ல இழப்பு உன்னுடையது அல்ல, மீட்பு தான் உன்னுடையதுன்னு சத்தியத்தின் வெளிச்சத்தை காட்டி இழந்ததை திரும்ப எடுக்க வைக்கிறார். ஆமென். ரொம்ப நாளா கிறிஸ்தவங்க வந்து மீட்பின் பிரசங்கத்தையே கேட்கல. அவங்க கேட்ட பிரசங்கம் என்ன தெரியுமா, போனால் போகட்டும் போடா, அதான் கேட்டிருக்கிறாங்க. போனா போயிட்டு போகுது, போனா
போயிட்டு போகுது, போனா போயிட்டு போகுது, போனா போயிட்டு, இப்படியே சொல்லி எல்லாம் போயிடுச்சு பாருங்க. இன்னும் உயிர் மட்டும் தான் போல. அதுவும் போனாலும் சொல்லுவாங்க போனா போயிட்டு போச்சு அப்படின்ட்டாங்க. இந்த போனால் போகட்டும் போடாங்கிற தத்துவத்தெல்லாம் கடவுள் வைக்கல. கடவுள் கண்டுபிடிக்கும் அளவும். ஆடு 99 இருக்குல்ல, ஒன்று தானே போனா போயிட்டு போகுது, போகக்கூடாது, வரணும். ஆமா, ஒரு வெள்ளிக்காசு தானே, போனா போட்டும், கொண்டு வரணும். 2 பையன் இருக்காம்ல, ஒரு பையன் தானே வரணும், அவன் கண்டிப்பா வரணும். ஆமா, அவன் கண்டிப்பா வரணும். இதுல இன்னொரு ஆழமான காரியம் இருக்குது. அதுக்கு பேர் இண்டிவிஜுவல். கடவுள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மேல அவர் எவ்வளவு கேரா இருக்கிறார் அப்படின்னா, காணாமல் போன 100 ஆடு இல்ல, ஒரு ஆடு, உங்க ஒரு ஆளுக்காக கடவுள் ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்கிற கடவுளாக இருக்கிறார். உங்க ஒருவருக்காக அவர் செய்வாருங்க, உங்க ஒத்த ஆளுக்காக அவர் செய்வார். ஆமென். ஏதோ ஒன்று அவர் பண்ணுவார், என்ன வேணாலும் பண்ணுவார். உங்களை மீட்பதற்காக என்ன வேணாலும் பண்ணுவார். இந்த தேவனை அறிஞ்சுக்கோங்க, இந்த மீட்பரை புரிஞ்சுக்கோங்க. இவருடைய மீட்பின் செயலை நீங்கள் இறங்கிக்கிட்டீங்கன்னா பயப்பட மாட்டீங்க வாழ்க்கையில். ஏன்னா நம்ம எல்லாருமே இழந்திருக்கோம். ஆனால் கடவுள் சொல்கிறார், நான் திரும்ப அழிப்பேன். எல்லாம் சொல்லுங்கள், திரும்ப அழிப்பேன். எல்லாம் சொல்லுங்கள், விளைவை பட்சித்த. எல்லாம் சொல்லுங்கள், பட்சித்த. பட்சித்தன இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா தின்னுட்ட. சிலது தின்னுட்டு போயிட்டு, சிலது லாஸ் பண்ணிட்டு போயிட்டு. கடவுள் சொல்றாரு, அந்த விளைவை, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப அளிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஐ வில் காம்பன்சேட். நான் அதை ஈடு கட்டுவேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும்போது இந்த வார்த்தை தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமே, நான் உனக்கு மகா பெரிய பலனும், நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமாய் இருக்கிறேன். நான் ரொம்ப நாள் அதை பெலன்னே படிச்சிட்டேன், அதான் சொல்லும்போது அப்படி வருது. அதில் பெலன்னு வரல, பலனும்னு வருது. எல்லாம் சொல்லுங்க, பலனும் கேடகமுமாய் இருக்கிறேன். பாருங்க, ஜெனிசஸில் அந்த வார்த்தையை நாம் படிக்கிறோம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே பயப்படாதே. எல்லாம் சொல்லுங்க, பயப்படாதே. யாராவது பயந்துகிட்டு இருக்கிறீங்களா? ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு. எல்லாம் சொல்லுங்க, நான் உனக்கு. நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்னு சொல்றேன், கேட்டுக்கோ. நான் உனக்கு என்னவா இருக்கிறேங்கிறத கேட்டுக்கோ. நான் உனக்கு கேடகமும். எல்லாம் சொல்லுங்க, கேடகமும். கேடகம்னா என்ன? ஷீல்ட். உன்னை பாதுகாக்கிறவராக, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுகிறவராக. எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை சொல்றாரு, நானே உனக்கு கேடகம். அப்படின்னா என்னன்னா, கடவுள் ஒரு கேடகத்தை தருவார் அப்படி சொல்ல, நானே உன்னுடைய கேடகம். அப்படின்னா என்னன்னா, ஏதாவது ஒன்று தொடணும்னா என்னை தொட்ட பிறகுதான் உன்னை தொட முடியும். நானே உன் கேடகமா இருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அவர் நிக்கிறார், ஐ ஆம் யுவர் ஷீல்ட். நீ எனக்கு பின்னாடி நிக்கிற, என்ன சாச்சிட்டு தான் எதுவும் உன்னை சாய்க்க முடியும். பயப்படாதே ஆபிரகாமே, நானே உனக்கு கேடகம். சொல்ல போனா அந்த சீன்ல ஆபிரகாம் பயப்படுறதுக்கு என்ன இருந்தது? அந்த இப்போ சும்மா ஒரு ஆளை பார்த்து பயப்படாத பயப்படாத அப்படிங்களா நீங்க, சும்மா இருப்பா அப்படின்றாங்க. ஆண்டவர் சும்மா தடார்னு பயப்படாதே ஆபிரகாம் பேசினா, பயப்படாதுன்னு சொன்னார்னா அவன் எதுக்கோ என்ன பண்ணிட்டு இருக்கான், பயந்துட்டு இருக்கிறான். இப்போ இன்னைக்கு மாலையில் திரும்ப அழிப்பேன் மீட்புன்னு இம்புட்டு பேருக்கும் கேட்குறவங்களுக்கும் அழிக்கிறாருன்னா, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தை கனெக்டடாக இருக்கிறதுனால தான் அனுப்பியிருக்கிறார். கரெக்டா? 100% கரெக்டா? பாருங்க, அப்போ பாலசேகர் பேசல, பரிசுத்த ஆவியானவர் தான் பேசிட்டு இருக்கிறார். ஆமென். கண்டிப்பா இவ்வளோ புத்திசாலித்தனம்லாம் அவருக்கு கிடையாது, இது ஆவியானவருக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ கவனிங்க, அவன் அந்த சிச்சுவேஷனில் அவன் பயப்படும்படியாக ஏதோ ஒன்று இருந்தது. அதனால தான் இருக்குது. என்ன பயப்படும்படியாக இருந்ததுன்னா, அப்போ தான் பெரிய ஒரு சக்ஸஸ் அவன் பார்த்துட்டு வந்திருக்கான். என்னங்க சக்ஸஸை பார்த்துட்டு வந்த பிறகு பயமா? ஆமாம், வெற்றியை பார்த்துட்டு வந்திருக்கான். என்ன வெற்றியை பார்த்துட்டா, 4 ராஜாவை ஜெயிச்சிட்டான். 4 ராஜாவை ஜெயிச்சிட்டான். ஏன்னா தன் சகோதரனையும் தன் சகோதரனுக்கு உண்டான பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அடித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடித்து எடுத்துகிட்டு போனதுனால அந்த செய்தியை கேள்விப்பட்ட ஆபிரகாம் என்ன பண்ணுறான், தான் வீட்டில் வேலை செய்த 318 வேலையாட்களை கூட்டிக்கிட்டு திரும்ப போகிறான். யாரை எதிர்த்து தெரியுமா? ராஜாக்களை எதிர்த்து போகிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு சாமானிய குடியானவன் தன்னோடு இருக்கும் வேலையாட்களை எடுத்துக்கிட்டு கூட்டிக் கொண்டு யாரை எதிர்த்து போகிறான்?
அவனுக்கு என்னன்னா, என் சகோதரனுடையதை நீ எடுத்துட்டு போயிட்ட, நான் இதை மீட்டாக வேண்டும். அந்த கடவுளுடைய தன்மை உள்ள வேலை செய்து பாருங்களேன். நான் மீட்டாக வேண்டும். என்னன்னாலும் சரி, என்கிட்ட ஆயுதம் இருக்கோ இல்லையோ, ஆள் இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். என் பலம் ஆளும் அல்ல, ஆயுதமும் அல்ல, என் பலம் ஆண்டவராக இருக்கிறார். ஆகையால் வெற்றி என்னுடையதா இருக்கிறது. இப்போ போறான் பாருங்க, போய் 4 ராஜாவையும் ஜெயிச்சு வெற்றியோடு என்ன பண்றான், திரும்பி வர்றான். அதை தான் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்றோம், படிக்கிறோம். அப்படி சக்சஸ்ஃபுல்லா அவன் திரும்பி வர்றான். இங்க பாருங்க 14 பாருங்க. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து, எல்லாம் சொல்லுங்க, தொடர்ந்து. தன் சகோதரன் சிறையாய் போனதை ஆபிரகாம் கேள்விப்பட்டு, நல்லா வேணும், என்னை விட்டு போனல. ஹலோ, இதுக்கு தான் முதல்ல ஒன்றுமில்லாமல் என் கூட வந்த, என் கூட வந்ததுனால உனக்கு எல்லாம் கிடச்சிச்சு, ஒன்றா இருந்திருக்கணும்ல. தேவையில்லாமல் இது பண்ணேன், பிரிஞ்சு போனேன். பிரிஞ்சு போகும்போது எனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னு சொன்னேன். நல்ல இடம் எதாவது பார்த்து அதை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டேன். கடைசியில் இப்போ எல்லோரும் ஒன்று தூக்கிட்டு போயிட்டாங்கோ. நீ பண்ண வேண எவன் உன்னை விட்டு இப்படி பேசியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பேசுறதுக்கு நேரமே இல்லை பாருங்களேன். அதனால தான் பாருங்கள், அவங்களாம் பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. இருதயம் வேற மாதிரி இருந்ததுங்க, உள்ள வேற மாதிரி இருந்திருக்குது பாருங்க. எங்களுக்குள்ள 1000 இருக்கலாம், ஏன் 10,000 கூட இருக்கலாம். ஆமென். ஆனா அது இந்த நேரம் கிடையாது. இந்த நேரம் என் சகோதரனை மீட்கும் நேரமா இருக்கிறது. ஏங்க ஏங்க அதே தான் சொல்றேன், இயேசுவுக்கு நீங்கள் சகோதரன். உங்களை சிலது பிடிச்சு இழுத்து சில காரியம் உங்களை கொண்டு போயிடுச்சு, சிலதுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கீங்க. நீங்க அவருக்கு சில காரியத்தில் கரெக்டாக பண்ணாமல் விட்டுருக்கலாம். 1000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். ஆனா இந்த நேரம் அதுக்கான நேரம் அல்ல, போதிக்கும் நேரம் அல்ல. இந்த நேரம் உங்களை விடுவிக்கும் நேரம், உங்களை மீட்கும் நேரம், உங்களை தூக்கும் நேரமா இருக்கிறது. ஆமென். சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்கிற ஒரு வேலையை அவர் செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். சிலர் பிசாசு சொல்லுவான், நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணல, ஒழுங்கா தைத்து கொடுக்கல, அதை பண்ணல, இதை செய்யல, அதனால தான் இப்படி ஆச்சு. இருக்கலாம், 1000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். ஆனால் இழந்த எனக்கு தேவன் அதை பதிலாய் சொல்லுகிறதில்லை. இழந்த எனக்கு மீட்பையே பதிலாய் சொல்லுகிறார். மீட்பையே பதிலாய் சொல்லுகிறார். மீட்பையே அவருடைய செயலாக செய்கிறார். ஆமென். ஆபிரகாமுக்கு இப்படி ஒரு மனசுனா, ஆபிரகாமின் தேவன், ஹல்லேலூயா. அவர் சாதாரண மனுஷங்க. அவனுக்கே தான் ஆடாட்டானாலும் என்னங்க, தான் சதை ஆடும் அப்படிங்கிறது ஆபிரகாமுக்கே நடக்கும்னா, தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட உங்களுக்காக தேவனும் அவருடைய கிருபைகளும் எப்படி செயல்படாம இருக்கும்? கண்டிப்பா செயல்படும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அங்க பாருங்க, ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து, எல்லாம் சொல்லுங்க, தொடர்ந்து. ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். இதை தான் இன்னைக்கு உங்க மேல டிக்ளேர் பண்ண விரும்புகிறேன். சகல பொருட்களை அவன் திருப்பி கொண்டு வந்தான். ஆமென். ஆபிரகாமின் செயல் சகல பொருளை திருப்பி தரும்னா, நான் சொல்றேன், ஆபிரகாமின் வித்தாகிய கிறிஸ்துவின் செயல் அதை விட பல மடங்கு உங்க வாழ்க்கையில அது திருப்பி கொண்டு வந்து தருகிற போதுமானதா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சகல பொருட்களை திருப்பி கொண்டு வந்தான். பைபிள் இருக்கிற எந்த கதாபாத்திரமும் போனால் போகட்டும் போடா கதாபாத்திரம் கிடையாது. இழப்பு என்னுடையது அல்ல, மீட்பு என்னுடையதா இருக்கிறது. நான் இழந்ததை திரும்ப பெறுவேன். நான் விட்டதை பிடிக்க வைப்பார். ஆமென். அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், உங்க முட்டாள்தனத்தில் கூட இருக்கட்டும். இப்போ லோத்து கரெக்டாக பண்ணானா, அண்ணனோடு இருந்திருக்கணும். இல்லை அண்ணனுக்கு அந்த ஆபிரகாமுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். எது வளமாக இருக்குன்னு பார்த்து போயிட்டான்.
கடைசியில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இது எல்லாம் லோத்து முட்டாள்தனமாக பண்ணது தான். ஆனால் ஆபிரகாம் விடலையே. முட்டாள்தனமான லோத்துவுக்கு ஆபிரகாம் இவ்வளவு கை கொடுப்பான் என்றால் தேவனுடைய கிருபை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய தயவு எப்படி இருக்கு. அதனால தான் நான் சொல்லுவேன், நான் எந்த நிலையில இருந்தாலும் என்னை விட்டு கொடுக்காதவ, என்னை கைவிடாதவ, என்னை தூக்குகிறவ, என்னை விடுவிப்பவ, எனக்கு ஆறுதல் செய்கிறவ, எனக்கு அற்புதங்களை செய்கிறவ, எனக்கு மீட்பை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்புங்க கடவுளை. இப்படி யோசிங்க, இப்படி யோசிங்க. ஒரு மனுஷன் இப்படி பண்ண முடியுமானா? ஒரு மனுஷன் இப்படி தான் தன் சகோதரனுக்கு, கரெக்டாக இல்லை, ஒரு மாதிரி ஆன சகோதரன் தான், ஆனால் செய்வான்னா. ஸோ தேவன் எப்படி பண்ணுவார் இதை யோசித்து பாருங்க. பாருங்க, சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்ரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றும் பெருசாக அட்வைஸ்லாம் பண்ணலை. அண்ணமாடே பத்தியா, கடைசியில் அண்ணன் தாண்டா, கடைசியில் நான் தாண்டா வந்திருக்கேன்லாம் ஒன்றுலாம் பேசலை. மீட்டு கொண்டு வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ என்னன்னா, அம்புட்டு ராஜா கிட்டையும் போய் சண்டை போட்டாச்சு. இப்போ 4 பேரும் மொத்தமாக வந்துட்டா என்ன பண்ண அப்படின்னு ஏதோ உள்ளுக்குள்ளே ஓடுது. உள்ளுக்குள்ளே ஏதோ ஓடுது. அதுதான் 15வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கி, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. எந்த காரியம்? 4 ராஜாக்கிட்டையும் சண்டை போட்டு லோத்தை மீட்டு கொண்டு வந்துட்டான். இப்போ 4 ராஜாவும் சேர்ந்து வந்து இது பண்ணால் என்ன பண்ண? இப்போ ஒரு லெவலில் பார்ப்போம், நம்ம ஃபெய்த் ஒரு லெவலில் வேலை செஞ்சு ஒத்தையை அடித்து ரெட்டை அடித்து இப்படி போயிருப்போம். இப்போ மொத்தமாக வந்து நிற்கும் போது கொஞ்சம் அப்படி அசைகுது. இப்போ ஆண்டவர் பேசுகிறார். அவர் தானே விசுவாசத்தை தோக்குகிறவர். வெற்றி ஒன்றும் பார்க்காத ஆள் கிடையாது, ஆனால் இது கொஞ்சம் சைஸ் பெருசாக தெரிகிற மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம். இப்போ ஆண்டவர் பேசுகிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும். இப்போ என்ன சொல்கிறாரு? உன் சகோதரனுக்காக நீனே ஆயுதம் தரிப்பிச்சு இப்படி நின்னா உனக்காக நான் நிற்பேன், உனக்காக நான் நிற்பேன், உனக்காக நான் நிற்பேன். ஏதாவது ஒன்றை தொடணும்னா என்ன தள்ளிட்டு தான் தொட முடியும். யார் என்ன தள்ள முடியும்னு கேட்குறாரு. விளங்குதா உங்களுக்கு? கேடகமும், எல்லாம் சொல்லுங்க கேடகமும். இப்போ தான் அந்த வார்த்தைக்கு நம்ம வர்றோம். கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த பலனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை பாருங்க என்ன வருது? ரிவார்ட். எல்லாம் சொல்லுங்க ரிவார்ட். ரிவார்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இன்னொரு வார்த்தை என்னன்னா இந்த காம்பன்சேஷன்ங்கிற வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க காம்பன்சேஷன். சொல்லுங்க காம்பன்சேஷன். ஆமென். இந்த பலன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரிவார்ட் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. இன்னொரு அர்த்தம் என்னது? காம்பன்சேஷன். கடவுள் சொல்றாரு, நீனும் எதையும் இழந்துருவோம், உனக்கு எதுவும் போயிடும், என்ன பண்ணாத, பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய காம்பன்சேஷனாக இருக்கிறேன், நான் ஈடுகட்டுகிற தேவனாக இருக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க ஈடுகட்டுவார். என்ன இழந்திருந்தாலும் என்ன போயிருந்தாலும் ஆமென், அதையெல்லாம் ஈடுகட்டுகிற ஒரு தேவன். ஆமென். இழந்த பொருட்கள், இழந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிசாசு அதான் அது போயிட்டு இது இல்லைங்க, நான் போயிட்டேங்கிற உன் செயலை நான் பார்க்க போகிறது இல்லை, திரும்ப கொண்டு வருகிற அவர் செயலை நான் பார்க்க போகிறேன், அதை தியானிக்க போகிறேன், அதை பேச போகிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க திரும்ப வரும், மீண்டும் வரும். அல்லேலூயா. மீண்டும் வரும் வைப்பார். பைபிள் ஃபுல்லாக தான் மீட்பர், மீட்பவர், திரும்ப கொடுப்பவர். இதான் நடக்குது. தாவீதுடைய வாழ்க்கையில் இதே காரியம் நடக்குது. வேதத்தில் படிக்கிறோம். அவனுடைய சத்துருக்கள் ஒரு முறை சிக்லாத்தில் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் சுட்டரிச்சுட்டு அவன் மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவன் வந்து போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் அதை தொடர்ந்து போகலாமா அப்படின்ட்டு. அப்போ தேவன் சொல்கிறாரு, போனால் போயிட்டு போகுதுண்டா அப்படின்னு சொல்லல. எங்கேயுமே இந்த போனால் போகட்டும் போடாங்கிற ஸ்டோரி கடவுள்கிட்ட இல்லை. ஹலோ, சகோதரன் செத்து போனான், அப்படியா, போனா போட்டோம் அப்படின்னு சொல்ல, வா எழுப்பிடுவோன்ட்டார். இயேசு கிட்ட மட்டும் ஏதாவது மிஸ் ஆயிட்டுனீங்கன்னா பரவாயில்லப்பா, அதுதானே வாழ்க்கை, அதை உணர்த்தவே யாம் வந்தோம். இந்த மாதிரி புத்தர் மாதிரி அவர் பேசல.
இந்த மாதிரி ஏதோ சில அவதாரங்கள் மாதிரி அவர் பேசல. இவருடைய அவதாரமே மீட்பும் செயலை செய்கிற அவதாரமா இருக்கிறது, தூக்குகிற செயலை செய்கிற அவதாரமா இருக்கிறது. ஆமென். அவரை கிராஸ் பண்ணி எதுவும் போயிட முடியாது, எந்த டெட் பாடியும் போக முடியாது. ஆமென். அப்படியே எழுப்பி கூட்டி போயிடுவார். எங்க போயிட்டு இருக்க, வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ அப்படின்றார். ஆமென். ஆமா, அதான் அன்னைக்கு ஒரு ஜோக் படித்தேன். இந்த இஸ்ரவேலுக்கு போயிருக்கும்போது குடும்பமாக போயிருக்காங்க, மாமியார் இறந்து போகிறாங்க. உடனே அந்த ஊரில் அடக்கம் பண்ணோன்னா ரொம்ப கம்மி, சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஆனால் இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னா ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு அந்த மருமகா சொல்லியிருக்கா, என்ன செலவலான்னு பரவாயில்ல, ஊருக்கு கொண்டு போயிடணுன்ட்டு. ஏன்னா இந்த ஊரில் நிறைய பேர் உயிரோடு எழும்பியிருக்காங்க. இந்த மண்ணை நம்ப முடியாது, எலும்பி கிளம்பி வந்துட்டாங்கன்னா எம்புடி செலவானாலும் எங்க ஊர் பக்கம் கொண்டு போயிடும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா எல்லாமே அப்படிதான் பண்ணியிருக்கிறாரு. கடவுள்கிட்ட போய் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அவர் வந்து பரவாயில்ல, அதில் என்னப்பா இருக்கு, இழப்பது தானே வாழ்க்கை, வாழ்க்கைனாலே நீ எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே இருக்க வேண்டியதானே, உனக்கு பரலோகம் உண்டு. இந்த மாதிரி மத பேச்சை நீங்கள் அவர்கிட்ட கேட்கவே முடியாதுங்க. எந்த பைபிளில் இங்கே வச்சுருக்கீங்க நீங்கள்? இங்கே ஏதாவது இருக்கா அவருக்கு? அப்படி காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் யாரும் லாஸ் ஆகலை, லாஸ் ஆனதை மாற்றி தர்றதுக்கு தான் வந்திருக்கிறார். ஆமாம் ஆமாம், லாஸ் ஆனது லாசர்வா இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே வா. இன்னைக்கும் பாங்க, உங்களை விட்டு போனதை பார்த்து அதே கிறிஸ்து இன்னைக்கு அதே வார்த்தையை தான் அனுப்பிட்டு இருக்கிறா. லாசரஸ் கம் ஃபோர்த், வெளியே வா, வெளியே வா. அடக்கமா இருந்தாலும், போயிருந்தாலும், வேற எது கையில இருந்தாலும், மண்ணை வச்சு கல்லை வச்சு மூடி வச்சிருந்தாலும், கயிறை வச்சு சுத்தி வச்சிருந்தாலும், அவர் கூப்பிடுறது இதுதான், வெளியே வா, வெளியே வா. ஆமென். என் பிள்ளைக்குரியது அது வீட்டில் இருக்கணும், அது எங்கேயோ போய் புதஞ்சிருக்குது. புதஞ்சிருந்தாலும் சொல்றாரு, கொஞ்சம் நாள் ஆயிட்டுனாலும் சொல்றாரு, வெளியே வா. அதான் மீட்பரின் சத்தம். ஆமென். கை சூம்பி போயிடுச்சுங்க, சூம்பி இப்படி இப்படியே கரைஞ்சி சூம்பி போய் இருக்குது. அதுதான் அதே சொல்றாரு, நீட்டுங்கிறார், வெளியே வாங்கிறார், கை பெருசாயிடுது. மீட்பர், எல்லாம் சொல்லுங்க, என் மீட்பர். ஆமென். ஸோ தாவீது அதே மாதிரி தான் இழந்து போயிடுறான். இப்போ 1 சாமுவேல் 30:8, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்போனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து, எல்லாம் சொல்லுங்க, அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The Lord saying, shall I pursue this band rider, will I overtake them? And he answered him, pursue, for you will certainly overtake them. எல்லாம் சொல்லுங்க, you will certainly overtake them. Amen. And you will certainly rescue the captive. Amen. Hallelujah. Yes, நீ ரெஸ்கியூ பண்ணுவ, அதை மீட்பாய், அதை மறுபடியும் கொண்டு வருவாய். certainly, நிச்சயமா, டவுட்டே வேண்டாம், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். பர்சு, நீ அதை பின் தொடர்ந்து போ, எல்லாமே உன் பின்ன உனக்கு கொடுக்கப்படும். இயேசு வந்ததின் நோக்கமே பாருங்களேன், இயேசு வந்ததின் நோக்கமே, மனுஷகுமாரன் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார்? இழந்ததை தேடவும். என்னங்க சொல்லுங்க, இழந்ததை தேடவும், கெட்டு போனதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். எல்லாம் சொல்லுங்க, இழந்ததை தேடவும், கெட்டுப்போனதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அப்போ ஏதாவது இழந்துருக்குதுங்கன்னா, மனுஷன் எதை இழந்து போனா அதை திரும்ப தேடி, எது கெட்டு போயிடுச்சு அதை மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுத்து மீண்டும் இழந்ததை தேடவும், கெட்டு போனதை ரட்சிக்கிறதுக்காக தான் இயேசுவே இந்த பூமிக்கு வந்தாரா. நிறைய நேரத்தில் அவர் எதுக்கு வந்தாருன்னே புரியல பாருங்களேன், சொல்லவே இல்லை. அதுக்குள்ள வரப்போகிறாருன்ட்டாங்க. சார் ஃபர்ஸ்ட் முதல்ல எதுக்கு வந்தாருன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. ஏசு 2வது வாட்டி வர போறாருங்க. நிறைய பேருக்கு 2வது வாட்டியா, ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தாரா, ஃபர்ஸ்ட் வாட்டி எதுக்கு வந்தாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. எங்க ஊர் புறம் போயிட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி எதுக்கு வந்தாங்கன்னே தெரில. ஃபர்ஸ்ட் வாட்டி எதுக்கு வந்துங்க மட்டும் நல்லா தெரிஞ்சுன்னு வைங்களேன், 2வது வாட்டி வர்றதை பற்றி நீங்கள் பேசவே வேண்டாம், அவங்களே வந்து அதை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க.
முதல் முறை வந்ததுக்கே இப்படி இருந்திருக்கேன், இன்னொரு முறை வந்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நினச்சிருவாங்க. நம்ம அதெல்லாம் கிடையாது. வருகிறார் அப்படின்னு ஒன்று முதல்ல எதுக்கு வந்தார்னு சொல்லுங்க. லூக்கா 19:10 எல்லாம் சொல்லுங்க. இழந்து போனதை, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. எல்லாம் சொல்லுங்க. தேடுவது ரட்சிப்பது, அதுதான் ஒரு செயல். தொலைச்சிட்டேன்னா கண்டுபிடிச்சிடலாங்கிறார். தொலைச்சிட்டேன்னு கண்டுபிடிப்பாய், கண்டுபிடிச்சி தருவேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஆமென். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே, அதை காப்பாற்றவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. For the Son of Man has come to seek and to save that which was lost. ஆமென். எஸ், எதை சொல்லுங்க? லாஸ்ட். எதையாவது ஒன்றை இழந்திருந்தேன்னா அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறது அவர் வந்தார். ஆமென். ஆமாம், எதுவானாலும் சரி, கடவுளுடைய செயலை நீங்கள் நினைக்கும் போது, இந்த கிருபைங்கிறதே என்ன? the remaining the works of God. கடவுளுடைய செயலை நீங்கள் நினைக்கிறது தான் கிரேஸ். the works of God is a grace. அதுதான் கிரேஸ். அப்போ அவருடைய அந்த கிருபையின் செயல் என்னதுன்னா மீட்பு. எல்லாம் சொல்லுங்க, மீட்பு. ஆமென். இதை பற்றிய கதை தான் இந்த ரூத் புத்தகத்தின் ஹெட்லைன்ஸ். இவ்வளோ நேரம் ஹெட்லைன்ஸ் பார்த்துருக்குறோம். ஹல்லேலூயா. இப்போ திருப்பங்க லைட்டாக அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு முடிப்போம். அடுத்த வாரம் நிறைய படிக்க போகிறோம். மறுபடியும் ரூத் புத்தகத்துக்கு வாங்க பார்க்கலாம். ரிடம்டிவ் ஸ்டோரி. எல்லாம் சொல்லுங்கள், ரிடம்டிவ் ஸ்டோரி. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், மீட்பின் கதை. இப்படி ஒரு கதை இருந்தால் படிக்கலாம். ஆமென். அவன் இதை தொலைத்தான், இவன் இதை விட்டு விட்டான், இவனுக்கு ஒன்றுமில்லாமல் போயிட்டு அப்படிங்கிற கதை இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி எல்லாவற்றையும் திரும்ப பெற்றார்கள், இழந்ததை எப்படி திரும்ப பெற்றார்கள். சிம்பிள் சொல்லணும்னா, ஏதேன்ல மனுஷன் எதை இழந்தானோ அதை இயேசுவில் பெறுகிறான். அவ்வளோதாங்க பைபிள். எல்லாம் சொல்லுங்க, ஏதேனில் இழந்ததை இயேசுவில் பெறுகிறேன். பிரசங்கம் முடிந்தது. காணிக்கை போட்டு வீட்டுக்கு போயிருங்க. சொல்லணும்ல. ஆமென். போய் பாருங்க, இன்னும் நிறைய காணிக்கை கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கும். ஆமாம், கண்டிப்பாக வந்திருக்கும். சும்மா வார்த்தை அனுப்ப மாட்டாருங்க. வார்த்தை அனுப்புகிறாருன்னா அப்படியே போய் அசைஞ்சிருக்குது. ஏதோ ஒன்று உயிர் பெற்றிருக்குது, ஏதோ ஒன்று எழும்பி இருக்குது, ஏதோ ஒன்று உங்களை நோக்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமாம், கண்டிப்பாங்க. அதெல்லாம் நடக்குமான்னு நீங்கள் யோசிப்பீங்க. நடக்க வைப்பார். சில துட்டெல்லாம் நீங்கள் தொலைச்சிட்டு நீங்கள் இதாகிட்டு அது போயிட்டுன்னே நினைக்கிறீங்க. அவர் கணக்கில் விட மாட்டார். அவர் கணக்கில் அதை விட மாட்டார். அவர் கணக்கில் அதை விட மாட்டார். ஆமென், 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 ஆமென். அவரை பொறுத்தளவுக்கு அது போன காசு கிடையாது. அவர் சொல்கிறார், தொலைஞ்சிருக்கு, திரும்ப வரும். அது லட்சமாக இருக்கலாம், கோடியாக இருக்கலாம். அது உன் காசு, உன் கையில் இருந்த காசு, அநியாயமாக உன்னை விட்டு பிடுங்கப்பட்ட காசு, அநியாயமாக உன்னை யாரோ ஏமாத்தின காசு, சில நேரம் நீ அறியாமையில் இழந்த காசாக கூட இருக்கலாம். முட்டாள்தனத்தில் இழந்திருக்கலாங்க. நம்ம எல்லாரும் புத்திசாலிகள் கிடையாது, நம்ம எல்லாரும் அறிவாளிகள் கிடையாது. அந்த கோடாரியை பிடிச்சி ஒருத்தன் வெட்டிக்கிட்டு இருக்கிறானே, அந்த கதை வேதத்தில் இருக்குது. இரவலாக தான் வாங்கிட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது கை தவறி என்ன பண்ணுது, கோடாரி தண்ணியில் விழுந்துடுச்சு. இப்போ தீர்க்கதரிசிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி விழுந்துடுச்சுங்க, கை தவறி விழுந்துடுச்சுங்க அப்படின்ட்டு. உடனே அவன் விழுந்துச்சா, இதான் மூழ்கி போவது தான் வாழ்க்கை. முங்கிருக்குமே, தெரிஞ்சிச்சா? அப்படி பேசவே இல்லைங்க யாருமே. அப்படியா? இரும்பு முங்கி போயிருக்கு. இப்போ ஒரு மரத்தை காமிச்சு அந்த கொப்பை என்ன பண்ணுறாங்க, வெட்டுறாங்க. வெட்டி அந்த தண்ணியில் எரி அப்படின்னு சொல்கிறான் தீர்க்கதரிசி. எல்லாமே ஒரு சிம்பாலிக்காக இருக்குது. அதாவது மீட்பரை பற்றி படங்கள் வேதாகமம் முழுவதும் இருக்கு. ஆமென். அந்த வெட்டப்பட்ட கொப்பு வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்காக மரித்த கிறிஸ்து. அந்த மரம் கிறிஸ்து. ஆமென். அவர்தான் வெட்டப்பட்ட கொப்பு. ஆமென். அந்த கொப்பை வெட்டி உள்ள வீசினா அந்த கொப்பு மிதந்து இரும்பு மிதக்குது, கொப்பு தாழ்ந்து இரும்பு மிதக்குது. அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் உங்களை உயர்த்துவதற்காக. உங்களை மேலே வர வைக்கிறதுக்காக, உங்களை மேலே கொண்டு வருவதற்காக தேவனே இறங்கினாருங்க. ஆமென். பிலிப்பியர்ல தான் வாசிக்கிறோம். அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி
அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மரத்துக்கு ஒப்பாக, மரம் அப்படிங்கனாலே அந்த மனித தன்மைக்கான ஒரு அடையாளமாக இருக்குது. மரம் மீன்ஸ் அந்த அந்த ஹியூமனிட்டியை மென்ஷன் பண்ணுற ஒரு காரியம். வேதாகம் முழுவதும் இந்த மரம் என்கிற சொற்கள் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் மனிதம் அப்படிங்கிற தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு பதமாக இருக்குது பாருங்களேன். மனுஷ சாயலானார். எல்லாம் சொல்லுங்கள், மனித சாயலானார். ஆமென். ஆமாம், மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்தார். வெட்டப்பட்ட அந்த கொப்பு எரியப்பட்டதுக்கு எதுக்கு? கை பிசகாய் மனிதன் விட்டுவிட்ட ஒன்றை அது முங்கி போயிடுச்சு. இப்போ இது உள்ளே போய் அதை மேலே கொண்டு வருது, அதை மேலே கொண்டு வருது, அதை மேலே கொண்டு வருது. பாதாள வரைக்கும் அவர் இறங்கினார், உங்களை மேலே வரைக்கும் உயர்த்துவதற்காக. ஆமென். பாவத்திலும் அக்கிரமங்களில் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்தார். சட்டமே மாறுது. இரும்பு தான் தாழ்ந்து போகணும், இதான் சட்டம். பாவம் செஞ்சவன் தான் அழிஞ்சு போகணும், இதான் சட்டம். ஆனால் மரம் தாழ்ந்து போகிறது. மிதக்க வேண்டியது தாழ்கிறது, தாழ வேண்டியது மிதக்கிறது. ஓ, that is a story, that is a story. ஆமென். இது எப்படி தெரியுமா? வாழ வேண்டியவர் சாகிறார், சாக வேண்டியவன் வாழ்கிறான். That is a story, that is a story of redemption, that is a story of redemption. அதனால தான் உலகத்துக்கு இது புரிய மாட்டேங்குது. என்னங்க அவெல்லாம் செத்துருணுங்க? ஆமாங்க, இரும்பு தாழ்ந்து போகணும், அதான் சயின்ஸு, அதுதான் மரபு, அதுதான் விதி. ஆனால் என்ன பண்ணுறது? எனக்காக ஒரு மரம் வெட்டப்பட்டு அது தாழ்ந்து போனது, என்னை உயர்த்துவதற்காக, என்னை தூக்குவதற்காக. மிதக்க, இப்போ யோசித்து பாருங்களேன், மிதக்க வேண்டியது தாழ முடியுமா? அது எப்படி தாழ்ந்துச்சு? சட்டமே மாறுது. அதனால தான் பாவம் அறியாத அவர் பாவமானார், நீதி அறியாத என்னை நீதியாக்கும்படி. ஆசீர்வதிக்கப்பட்டவர் சபிக்கப்பட்டார், சபிக்கப்பட்ட நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. ஆமென். செல்வந்தரா இருந்த அவர் தரித்திரரானார், தரித்திரனா இருந்த நான் செல்வந்தன் ஆகும்படியாக. ஆமென். தாங்க, இதுதாங்க சிலுவை, இதுதான் மீட்பு. பைபிள் முழு இருக்கிற எல்லா கதையிலையும் அதான் இருக்கு. கிரைஸ்ட், மை ரெடீமர்ஸ் லிவ்ஸ். ஆமென். முட்டாள்தனமாக இருக்கலாம், நான் சொல்கிறேன். நீங்கள் தப்பாக பண்ணியே மிஸ் பண்ணியிருக்கலாம். இப்படி சொல்லும் போது தான் நிறைய பேர் நெஞ்ச பிடிக்கிறாங்க. பிடிக்காதீங்க, அதான் கிருபை. அப்படி ஒரு செய்தி மட்டும் இல்லைன்னா நீங்கள் இந்த மனு வர்க்கத்துக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மக்கள் என்ன செய்தி வச்சுருக்கிறாங்க? டூ குட் கெட் குட். நான் சொல்கிறேன், டூ குட் கெட் குட்னா அது கிரேஸே கிடையாது. தட் இஸ் அ லா. சரியானதை செய், சரியானது நடக்கும். அது வந்து லா. ஆனால் இங்கே அப்படி இல்லையே. இங்கு ஏமாத்துகிற மனிதர்கள், ஏமாறுகிற மனிதர்கள், இயலாமையின் மனிதர்கள், சில காரியத்தை கரெக்டாக பண்ண முடியாத மனிதர்கள் பலவீனராக தானே இருக்கிறாங்க. இவங்களுக்கு போய் டூ குட் கெட் குட்லாம் சொல்ல முடியாது. இங்கே என்ன நடக்குதுன்னா, என் சார்பில் அவர் பலியானார், என் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஆமென். மிதக்க வேண்டியது தாழ்கிறது, தாழ வேண்டியது மிதக்கிறது. ஆமென். வாழ வேண்டியவர் சாகிறார், சாக வேண்டியது வாழ்கிறது. தட் இஸ் த ஸ்டோரி. ஆமென். அப்போ பாருங்க, மேலே கொண்டு வருது. இப்போ பார்த்தா இரும்பு மிதக்கு. தட் இஸ் சூப்பர் நேச்சுரல். அப்படின்னா என்ன? பாவின்னு சொன்னவன் பரிசுத்தமாக இருப்பான். ஆமென். யார் வந்து கெட்டு போவான்னு சொன்னீங்களோ அவன் வாழ்ந்திருப்பான். அதை காட்டுறதுதான் கிறிஸ்துவின் செயலாக இருக்கிறது. வெட்டப்பட்ட மரம் உங்களுக்காய் தாழ்ந்து போன அந்த கொப்பை என்ன பண்ணுன்னா மனு வர்க்கத்தையும் மேலே கொண்டு வந்துடும். ஆமென். கெட்டவன் வாழ முடியாது, இரும்பு மிதக்க முடியாது, தத்துவம் மாற்றப்படுகிறது. ஆமென். கெட்டவன் வாழ மாட்டான், அதான் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அதே தான் இரும்பு மிதக்க முடியாது, ஆனால் மிதக்க வைக்கிறாரு தேவன். அதை மாத்துறாரு, தேவன் அதை சேஞ்ச் பண்ணுறார். ஆமென். ஆண்டவர் வந்து அந்த இயற்கையின் விதியை, அந்த நியாய பிரமாணங்களின் சட்டங்களை அவர் மாற்றி அமைக்கிறார். ஆமென். விலையை நான் கொடுக்குறேன், வாழ்க்கையை நீ வாழுங்கிறார். ஆமென். விலையை நான் கொடுக்குறேன், வாழ்க்கைய நீ வாழு சொல்றாங்க. முற்பகல் செய்ய பிற்பகல் விளையும், அதைத்தாங்க நான் அறுத்துக்கிறேன்ட்டாரு. நான் அறுத்துக்கிறேன், ஆனா என்னுடைய நீதியை உனக்கு தருகிறேன். ஆமென். என் ஆசீர்வாதத்தை உனக்கு தரேன். அந்த 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 காரி துப்புணும் தானே, அந்த துப்புதலை நான் வாங்கிக்கிறேங்கிறாரு. அந்த முள்முடியை எனக்கு கொடுத்துருங்கன்ட்டார். அந்த ப்ரெஷர் என் மேலே வரட்டுங்கிறாரு. உன் மேலே ப்ளஷர், எனக்கு ப்ரெஷர், உனக்கு ப்ளஷர். ஆமென். எனக்கு அழுத்தம், உனக்கு ஆனந்தம். எக்ஸ்சேஞ்ச்.
எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அப்போ எங்கெல்லாம் நீங்கள் பைபிளில் போயிட்டு ஒருத்தன் தொலைச்சிட்டான், ஒருத்தன் விழுந்துட்டான், ஒரு பையன் செத்து போயிடுறான், பரவாயில்ல போனால் போகட்டும் அப்படி சொல்ல பாருங்களேன். சின்ன பையன் தீர்க்கதரிசி வரான், வந்து அவன் மேலே, அதாவது அந்த 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 ஸ்டோரியில் என்னென்னா, அவன் உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் தன்னை சுருக்கிக்கிட்டு அந்த குழந்தை மேலே அவன் படுக்கிறான், படுத்து ஊதுறான். ஊதி அவன் என்ன பண்ணுறான், அந்த செத்த குழந்தைய உயிர்ப்பிக்கிறான். நான் சொல்கிறேன், கடவுள் நம்மளை உயிர்ப்பிக்க நமக்கு எதில் செட் ஆகணுமோ அதே மாதிரி செட் ஆகி தான் நம்மளை உயிர்ப்பிக்கும்படியாக அவர் வந்தார். ஆமென். செத்த நம்மளை உயிர்ப்பிப்பதற்காக. எல்லா ஸ்டோரியும் ஓகே அப்படிங்கிற ஸ்டோரியே கிடையாது, எல்லாத்தையும் மீட்கலாம். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். இப்போ ரூத் புத்தகத்தில் ஒன்றே ஒன்று நடந்துச்சு. 1வது வசனம் மட்டும் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுவோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில், இதை பற்றியே கொஞ்சம் நிறைய பேசணும், பின்னாடி வரேன் நான். ஏன்னா என்ன மாதிரி ஆட்சி நடக்குதோ அந்த மாதிரி தான் காட்சி இருக்கும். எல்லாம் சொல்லுங்கள், ஆட்சிக்கேற்ற காட்சி. இதுவே பெரிய சப்ஜெக்ட் பாருங்க. வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. ஏன்னா ஆட்சி தப்பு, அதனால காட்சியும் தப்பு. ஹலோ, நீங்கள் இப்பொழுது நடந்து வரும் அரசியலை பற்றி பேசுகிறீர்களா? பாருங்க, ரூத் காலத்தில் நியாயாதிபதி காலத்தில் நடந்ததை பற்றி பேசுகிறேன். அங்கே பாருங்க, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில். நல்லா விசாரிச்சிங்க நியாயத்தை. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. இது ஒரு தனி சப்ஜெக்ட். இதை அடுத்தால வர்ற வாரங்களை கவர் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கலாம் ஒவ்வொன்றா. ஒரு சரியான ஆட்சி இருந்தால் அங்கே சரியான காட்சி இருக்கும். எல்லாம் சொல்லுங்கள், சரியான ஆட்சி, சரியான காட்சி. ஆமென். அதனால தான் நம்ம ஆட்கள் வந்து நல்லா பெருசாக வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஒரு எம்எல்ஏ எம்பியெல்லாம் ஆயிடுங்க. ஆமென், ஆமென். ஆமாம், என்னென்ன அரசு பதவிகள் இருக்கோ, என்னென்ன உயர்ந்த காரியம் இருக்கோ அதுக்கெல்லாம் வாங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நாம் சகோதரர் கட்சி, அதாவது ஹல்லேலூயா. சும்மா வந்து மாற்ற முடியாது பாருங்க. ஏதோ சர்ச்சில் வந்து ஜெபிக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வெளியில் போய் என்ன பண்ணணும், வேலை செய்யணும். புரியுதா உங்களுக்கு? நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ கரெக்டாக இல்லை. சரியான தலைமை இருந்தால், சரியான ஆட்சி இருந்தால், சரியான ஆட்கள் அங்கே இருந்தால், அது வந்து வறண்டதாக இருந்தால் கூட அதை அழகாக்கிடுவோம். அதுதான் நல்ல தலைமை. ஆமென். ஒரு சரியான லீடர்ஷிப்ஸ், ஒரு சரியான தலைமை ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அங்கு பஞ்சமே இருக்காது. ஆமென். அங்கு காரியங்கள் எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், ஒரு சில ஸ்கிரிப்சர்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உபாகமம் 11:12. உபாகமம் 11:12. உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். எல்லாம் சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஆமென். அப்படின்னா என்னன்னா, அவருடைய லீடர்ஷிப் கீழே, அவருடைய ரூலர்ஷிப் கீழே ஒரு நாடு இருக்கு. அப்படி இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். அது எப்படி இருக்கும்னா, ஒன்றுமே குறைவுபடாது, ஒன்றுமே தாழ்ச்சி இருக்காது. ஆமென். ஒரு சிம்பிளாக சொல்கிறோமா, கர்த்தரின் ஆளுகை உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுதே பஞ்சம் நீங்கும். ஆமென், ஆமென். The Lord's reigns. அவர் ஆளுகிறார். அவருடைய ஆட்சி வந்தாலே உங்கள் வாழ்க்கையின் காட்சியும் மாறுது, உங்கள் சாட்சியும் மாறுது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஆள அனுமதிக்கும் போது நாம் வாழ்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, அவர் ஆளட்டும், நீங்கள் வாழட்டும். ஆமென். அவர் ஆளுகையில் தான், அவர் ஆள தான் நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். அவர் ஆளுகை எங்கே இல்லாமல் போகிறதோ அங்கே தான் பஞ்சம், அங்கே தான் சம் லேக் எங்கே என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்கிறது. அதனால தான் கர்த்தரின் மேய்ப்பர், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். அவருடைய ஷெப்பர்ட்ஷிப் கீழே நான் வரும் பொழுது நான் ஒன்று சொல்ல முடியும், ஐ ஷால் நாட் லேக், ஐ ஷால் நாட் வாண்ட்.
கர்த்தர் என் மெய்ப்பர், அவருடைய மெய்ப்பத்துவம் என் மேலே வரும் பொழுது என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எனக்கு கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எல்லாம் சொல்லுங்க, நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். ஆனால் இங்கே நியாயாதிபதிகளின் ஆட்சியின் கீழே வாழ்ந்த மக்கள் பஞ்சத்துக்கு உட்படுகிறார்கள். இதை பற்றி இன்னும் பார்க்கலாம் நேரம் இருக்கும்போது. இந்த ஸ்டோரியில் என்னென்னா, இழப்புக்கு உள்ளான ஒரு குடும்பம் மீண்டும் வாழ்க்கைப்படுகிறது. ஆமென். அந்த பஞ்ச நேரத்தில் அப்பத்தின் வீடாகிய பெத்லெஹேமை அவர்கள் விட்டு அதில் பெத்லெஹேம் அப்படிங்கிற பெத்லெஹேம் எப்ராத்தா என்கிற ஊரில் நடந்த சம்பவம் தான் இது. பெத்லெஹேம் என்கிற வார்த்தைக்கு அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். இந்த ஹீப்ருவில் பெத் அப்படின்னு சொன்னால் வீடு அப்படின்னு அர்த்தம். பெத்னா என்ன? வீடு. எப்ராத்தா மீன்ஸ் ஃப்ரூட்ஃபுல்ஸ், அதாவது கனி நிறைந்த அப்படின்னு அர்த்தம். பெத்லெஹேம் என்கிற அந்த ஊரில், எப்ராத்தா என்கிற கனி நிறைந்த அந்த ஊரில் பஞ்சம் வந்துடுச்சு. இப்போ இதை விட்டுட்டு எங்கே போகிறாங்க? மோவாப் என்கிற ஒரு இடத்திற்கு போகிறார்கள். அது சபிக்கப்பட்ட ஒரு தேசம், சபிக்கப்பட்ட ஒரு நிலை. அங்கே போனாங்க. அங்கே போனால் என்ன நடந்தது? அங்கே போன பிறகு பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறான். கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னா, கணவர் இறந்து போயிடுறாரு, 2 பிள்ளைகளும் இறந்து போயிடுறாங்க. ஒரே வீட்டில் 3 விதவை இருக்கிறாங்க. யார்? நகோமி, ஓர்பால், ரூத். இந்த 3 விதவை இருக்கிறாங்க. சூழ்நிலை எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் முடிவுகள் தேவனை நோக்கி இருக்கும் பொழுது சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்கள் முடிவுகள் தேவனை நோக்கி இருக்கும் பொழுது சூழ்நிலையை மாற்றலாம். இதில் 2 பேர் மீண்டும் எதை நோக்கி வராங்க? பெத்லெஹேமை நோக்கி வர்றாங்க. ஓர்பால் மட்டும் என்ன பண்ணல? வரல. ஓர்பால் அப்படிங்கிற பேருக்கு பெண், மான் அப்படின்னு அர்த்தம். அதனால் துள்ளி போயிடுச்சு. அது மட்டும் வரவே இல்லை. எது மட்டும்தான் வருது? ரூத்தும் நகோமியும் திரும்ப வர்றாங்க. சொல்லப்போனால் தப்பான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் எல்லாமே தப்பாக போச்சு. 10 வருஷம் வீணாக போச்சு. அதில் இது 10 years ஸ்டோரிஸ், 10 வருடத்தின் கதை. 10 வருடத்தின் கதை. எதெல்லாம் இழந்துச்சா? தன் வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், பிள்ளைகள், கணவன் எல்லாம் இழந்து ஒன்றுமே இல்லை, இனிமே அவ்வளோதான், நடைபுண மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அவள் அந்த ஊருக்கு வரும்போது அவளை கூப்பிட்டு எல்லாரும் 10 வருஷத்துக்கு அப்புறம் வரா, நகோமி வரா அப்படின்ட்டு. அந்த நகோமிக்கு நல்ல பேர் பாருங்க, சிநேகிதி, மகிழ்ச்சி, இப்படி நிறைய அர்த்தம். ஆனால் அவள் சொல்கிறா, என்னை அப்படி கூப்பிடாதீங்க, என்னை எப்படி கூப்பிடுங்க? என்ன மாறாள் என்று அழையுங்கள். மாறாள்னா என்ன அர்த்தம்? கசப்பு என்ற அர்த்தம். ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் கசப்பு அப்படின்னு சொல்லிட்டு வர்றா. ஆக்சுவலி தப்பாக முடிவெடுத்து சரியாக நிலைத்திராமல் அவள் அப்பத்தின் வீட்டை விட்டு போய் தவறான ஒரு இடத்துல பெண் எடுத்து தப்பாகவே போயிடுச்சு எல்லாமே வாழ்க்கையில்னு வச்சுக்கோங்களேன். முட்டாள்தனத்துக்கு மேல் முட்டாள்தனம். ஆனால் அவங்க திரும்பி ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அந்த இடத்துக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. That is the key words of book of Ruth. அதுதான் சொன்ன ஒரு திறவுகோள் வார்த்தைன்னு ஒன்று இருக்கும்ல, அதுதான் போட்டிருக்கிறோம், அதான் பார்க்க போகிறோம். எப்படி அவங்க திரும்ப எல்லாத்தையும் பெற்றாங்க அப்படிங்கிறதான் ஸ்டோரி. அவங்க இழந்தது உண்மைதான், அவங்க விட்டது உண்மைதான், அவங்க வாழ்க்கையில் எல்லாமே இதாச்சு. இந்த விதவைக்கு தேவன் எப்படி பொட்டு வைத்தார், அதான் கதை. ஆமென். எப்படி வாழ வச்சாருங்கிறதான் கதை. பொட்டு வைத்தாருன்னா நம்ம ஆளுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் டென்ஷன் ஆகணுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம். இந்த புக்கை ஒரு வாட்டி வாசித்துட்டு வந்துடுங்க, சரியா? 4 அதிகாரம் தான் இருக்கு. மாஷாட்டலரா தேரேபோ ஷேக்லே பேரா கத்துரா பலபரா ஷாந்தூரி பலரா ஹாத்தாரா பலபரா 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 ஓரி மனரா ஷேகேரே பலரா ஹாத்திரா பலபரா பலபரா. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை ரெடீமர் லிவ்ஸ். ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன்,
ஐ டோன்ட் நோ இன்னைக்கு ஏன் இந்த வார்த்தை இவ்விதமாய் வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. தேவன் இந்த வார்த்தை இப்படி அனுப்பியிருக்கிறாருன்னா நேரில் இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன், தேவனுடைய மீட்பின் அந்த வல்லமை வாழ்க்கைக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் உங்களுக்காய் பேசி கொண்டிருக்கிறது, மீட்கிற அந்த ரத்தம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மீட்பு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது என்ன நடக்கும்? மகிழ்ச்சி உண்டாகும், சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. Oh Lord, I speak right now the redemptive act right now. ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காய் செய்த மீட்பின் செயலுக்காய் நன்றி. எங்களுக்காய் நீர் செய்த மீட்பின் செயலுக்காக நன்றி. எங்களுக்காக நீர் செய்த ஹல்லேலூயா மீட்பின் செயலுக்காய் நன்றி. எங்களை மிதக்க வைக்க வெட்டப்பட்ட கொப்பே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எங்க வாழ்க்கையின் மாறாவை மதுரமாக்க எங்களுக்காய் வெட்டப்பட்டு அந்த மதுரத்தில் கலந்த thank you Lord Jesus. எங்கள் கசப்பை இனிப்பாய் மாற்றுகிறவர், எங்கள் தாழ்வை மேடாய் மாற்றுகிறவர், எங்கள் இழப்பை மீட்பாய் மாற்றுகிறவர், எங்கள் பலவீனத்தை பலனாய் மாற்றுகிறவர். நேரத்தில் மீட்பின் வல்லமை, இழந்த சந்தோஷங்கள், இழந்த பணங்கள், இழந்த காரியங்கள், சில நேரத்தில் அதை ஈடுகட்டுகிற செயல், அந்த இழப்புக்கு பதிலான சில ஈடுகட்டுதல், the God of compensation. பட்சித்த வருஷத்தின் பலனை திரும்ப கொடுப்பேன், அந்த காம்பன்சேட்டிவ்ஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற இந்த நேரமே, ஹல்லேலூயா, இந்த நேரம் முதற்கொண்டு ஒரு மீட்பின் வல்லமை. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உங்க முடிவுகள் தப்பாய் விட்டது, ஆனா கூட உங்களை மீட்பார். நீங்க காரியத்தை கரெக்டா செய்யல, ஆனா கூட அவர் கரெக்டா செய்வார். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதை கரெக்டா பண்ணாம விட்டுருக்கலாம், என்ன ஆனாலும் சரி. எப்படி ஆபிரகாம் மீட்கும்படி புறப்பட்டானோ, தாவீது மீட்கும்படி புறப்பட்டானோ, நான் சொல்றேன் அதை கண்டுபிடிக்கும் அளவுக்கும் பரிசுத்த ஆவியானவரும் திருத்துவ தேவனே அந்த மீட்பின் செயலில் இறங்குகிறார்கள். எனக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த மீட்பின் வல்லமையை நான் பேசுகிறேன் சுவாமி. உடைய மீட்பின் பரிபூர்ணத்தின் செயல்களை நான் பேசுகிறேன். இது ஒரு உற்சாகத்தின் வார்த்தை அல்ல, இது எங்களை ஏதோ இந்த நேரத்தில் மட்டும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு வார்த்தை அல்ல, இது சத்தியமா இருக்கிறது, இது உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையா இருக்கிறது. ஆண்டவரே, நான் இந்த வார்த்தையை கேட்ட மக்களுடைய வாழ்க்கையில இந்த நாளிலிருந்து ஒரு ரிடெம்ப்டிவ் ஆக்ட் நடக்கிறத நான் ஆண்டவரை காணும்படிக்காய் விரும்புகிறேன். அதற்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சுவாமி அவங்க இழந்ததற்கு மேலாய் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் பேசுறேன், அதே ரிடெம்ப்டிவ் பவர் கிரியேட் செய்யும்படிக்காக நான் பேசுகிறேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இந்த மாலை அதற்காக முன்குறித்ததற்காக நன்றி. இந்த மாலை நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை கேட்கும்படியாய் உங்க காதுகள் திறந்திருக்கும்னா, இது அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய போகிறேன், இது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும்படியாகவே கொண்டு வந்திருப்பதற்காக நன்றி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இழந்த பணம், இழந்த உறவுகள், இழந்த சந்தோஷங்கள், இழந்த சுகங்கள், ஆமென், தோல் முதலாய் திரும்ப பெறுவீர்கள். ஆமென், 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 ஆமென். இழந்த குடும்பத்தை பெறுவீர்கள், இழந்த பிள்ளைகளை பெறுவீர்கள், இழந்த உறவுகளை பெறுவீர்கள். முட்டாள்தனங்களாலும் அறியாமையினாலும் இயலாமையினாலும் உங்க கையை விட்டு நழுவி போனதெல்லாம் உங்க கையில மறுபடியும் வருகிற மாதிரி அவர் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார். Glory to be the living God, glory to be the living God. ரஷட்டலபரா, ரட்சகர், ரட்சகர், மீட்பர், உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல உயர்த்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானங்களிலும் நான் வந்து அதை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இன்னைக்கு இந்த இடத்துல மீட்பின் நாமங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு. அப்படியே மீட்பின் செயல்கள் ஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நடப்பதற்காக நன்றி அப்பா. நீர் மகிமைப்படும், நீர் மகிமைப்படும்.
இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, hallelujah, praise God, hallelujah, 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 hallelujah. கர்த்தருக்கு நாம் கொடுக்க இருக்கிறோம். hallelujah. கரங்களை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். இழந்ததெல்லாம் எனக்கு வரப்போகுதுங்கிற ஒரு 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 விசுவாசத்தில் கூட நம்ம விதைக்கலாம். the faith seed. ஆமென், 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 ஆமென். என்னை விட்டு போனதெல்லாம் என் கையில் திரும்ப வரும். ஆமென். இந்த விதை எப்படி அந்த கொப்பு போடப்பட்டு இரும்பு மறந்ததோ அது மாதிரி இன்னைக்கு நான் விசுவாசத்தில் அந்த விதையை விதைக்கிறேன். ஆமென். மிதக்க வைக்கும்படியா ஒரு விதையை நான் விதைக்க விரும்புகிறேன். ஹalleluya, hallelujah, hallelujah. கரங்களை எடுத்துக்கோங்க. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, hallelujah, by your faith உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி நீங்கள் விதைக்கலாம். கூகுள் பே ஆர் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஹalleluya. கரங்களை எடுத்துக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு ஹalleluya, ஆமென். இன்னைக்கு இந்த விதையை விதைக்கிற பிள்ளைகள் ஒரு பெரிய மீட்பின் அனுபவங்களுக்குள்ளாய் செல்வார்களாக, மீட்பின் வல்லமையை தங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பார்களாக என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தாவே, திரும்ப பெறுவாய் என்கிறதா உம்முடைய வாக்கு, திரும்ப அழிப்பேன் என்பதுதான் வாக்கு, திருப்பி கொள்வாய் என்பதுதான் வாக்கு. முட்டாள்தனங்களாலும் அறியாமையினாலும் பாவங்களாலும் பிசாசின் வஞ்சனையினாலும் எந்த விதத்தில் இழந்திருந்தாலும் நீ திரும்ப தருகிறீர் சுவாமி, திரும்ப தருகிறீர். உன் மீட்பராகிய தேவன் என்று சொல்லி இழந்து போனதை தேட வந்தவர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆமென், ஹalleluya.